हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे. ஆல் க்ளோரி ஸ்ரீ ஸ்ரீ பிரபுபாத். எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். ஹரே கிருஷ்ணா. இஸ்கான் சேஷாதிபுரம் தரப்பில் நான் எல்லோரையும் எல்லா பக்தர்களையும் மனமாற வரவேற்கிறேன். நீ எல்லா பக்தரும் இந்த திவ்யமான சம்மேளன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த இது எங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்பவே பெரிய நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டு இது ஒரு உங்களை சிறப்பாக நாங்கள் இதில் நீங்கள் பங்கேற்று நீங்கள் இந்த லெவல் 1 ப்ரோக்ராமை நீங்கள் நன்றாக நீங்கள் எல்லோரும் முடித்து விட்டீர்கள். எல்லோருக்கும் எங்களுடைய பணிவான வணக்கங்களும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முதலாக நான் சுபோதி நிதாய் பிரபுஜி அவர் இந்த கிளாஸை எடுத்து லெவல் 1 ப்ரோக்ராமை பக்தர்களுக்கு எல்லோரும் அவர் வழங்கினார். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அப்புறம் நாங்கள் எங்களுக்கு எல்லா பக்தர்களுக்கும் எங்களுடைய நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ப்ரோக்ராம் நீங்கள் நல்லபடியாக நீங்கள் முடித்து விட்டீர்கள். இது ஒரு பெரிய உங்களுடைய ஆன்மீக வாழ்வில் இது ஒரு பெரிய திருப்பமாக இருக்கும். நீங்கள் இந்த பகவத்கீதை உண்மையுருவில் அதில் இருக்கிற ஞானத்தை நீங்கள் படிப்படியாக பெற்று வாழ்வில் நன்றாக முன்னேற முடியும். நான் இந்த நிகழ்ச்சியில் வேற எல்லா டெடிகேட்டட் டீச்சர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாரும் நிறைய அவரவர்கள் சமயத்தை கொடுத்து இந்த நிகழ்ச்சி எல்லாம் இந்த கிளாஸஸ் எல்லாம் நன்றாக நடக்க வேண்டும் என்று அவர்கள் அயராது உழைத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி. அவர்கள் எல்லாரையும் ஊக்குவித்து இந்த நிகழ்ச்சியை அவர்கள் வேலையெல்லாம் செய்து அதற்கப்புறமும் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை மனமாக ஈடுபட்டு அவர்கள் நன்றாக நடத்தி முடித்திருக்கிறார்கள். அந்த வாலண்டியர்ஸ்க்கு எல்லோருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. இந்த கீதா கியான் ப்ரோக்ராம் டிசம்பர் 2020 ஆரம்பித்தது. அந்த சமயம் கோவிட் லாக்டவுனாக இருந்தது. அதனால் இந்த பகவத்கீதா நிறைய மக்களிடம் பரவணும். அதுவே ஒரு நோக்கம். இதை நம்மள பரம்பூஜ்ய குரு ஹிஸ் ஹோலினஸ் ஜெயபதாகா சுவாமி மகாராஜ் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தார். His Grace ISKCON சேஷாதிபுரம் டெம்பிள் பிரசிடென்ட் His Grace அனுகுல் கேஷ்வ பிரபு இந்த ப்ரோக்ராமை ஆரம்பித்து His Grace அனாதி ஜெகநாத் பிரபு அவர்களும் அவர்களுடைய குழுவினர்களும் இதை நன்றாக சிறப்பாக நடத்த ஆரம்பித்தார்கள். இந்த கீதா கியான் ப்ரோக்ராம் 2020 ஆரம்பத்தில் இருந்து 12 தரப்பு வகுப்பு நிறைய தடவை திரும்ப பண்ணி இருக்கிறோம். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் உலகில் எல்லா இடத்திலிருந்தும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த பேட்ச் 7வது பேட்ச். இந்த பேட்ச் ஒரே நேரத்தில் நிறைய மொழிகளில் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இங்கிலீஷ் ஒரு பேட்ச், ஹிந்தி ஒரு பேட்ச், கன்னடா 2 பேட்ச், தெலுங்கு ஒரு பேட்ச், தமிழ் ஒரு பேட்ச், ஒரியா ஒரு பேட்ச். இதில் 500 பக்தர்கள் பங்கேற்று எல்லா மொழிகளிலும் அவர்கள் விருப்பப்படி அவர்கள் பங்கேற்று இந்த பகவத்கீதா உண்மையுருவில் ஸ்ரீல பிரபுபாதுடைய அவர்களை எப்படி எடுத்து நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாரோ அதே மாதிரி மக்களுக்கு எளிதாக இந்த
டீச்சர்ஸ் எல்லாம் நன்றாக சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய ஸ்லைட்ஸும் அவர்கள் எல்லாம் பண்ணி ரொம்ப அழகாக எல்லாரும் எளிதாக மக்களுக்கு புரியும்படி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். இப்போ கீதா கியான் என்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். கீதா கியான் இது ஆன்லைன் ப்ரோக்ராம். இது இஸ்கான் சேஷாத்திரிபுரம் தரப்பில் இருந்து பக்தர்கள் எல்லோருக்கும் பகவத்கீதாவை எடுத்துரைப்பதற்காக ஆரம்பிக்கப்பட்டது. இந்த கீதா கியானில் மக்களுக்கு எளிதாக புரியும்படி பகவத்கீதா உண்மை அறிவில் ஸ்ரீல பிரபுபாதுடைய பகவத்கீதா மக்களுக்கு ரொம்ப எளிதாக புரியும்படி இந்த 18 நாளைக்கு 18 சாப்டர் அதுல முக்கியமாக என்ன கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல இருக்கிற ஆசிரியர்கள் அவர்கள் எடுத்து உரைக்கிறார்கள். இந்த கீதா கியான் எதுவும் ஃபீஸ் கட்ட வேண்டியது கிடையாது. இது கம்ப்ளீட்லி பூராக ஃப்ரீ ஆக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது பகவத்கீதா ஆஸ் இட் இஸ் பை டிவைன் கிரேஸ் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபாத் அவர்கள் கொடுத்திருக்கிற இந்த பகவத்கீதாவை பின்பற்றி எல்லோருக்கும் மக்களுக்கு எளிதாக புரியும்படி ஆசிரியர்கள் எடுத்து உரைக்கிறார்கள். இதில் பங்கேற்ற டீச்சர்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், வாலண்டியர்ஸ் எல்லாரும் அவர்களுடைய நேரத்தை இதில் கொடுத்து அவர்கள் இந்த ஒரு அழகான இந்த கிளாஸஸை நடத்துறதுக்காக அவர்கள் நிறையவே பாடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நிறைய இந்த பகவத்கீதாவை பற்றிய ஞானம் இந்த வாலண்டியர்ஸ்க்கும் நிறையவே கிடைத்திருக்கிறது. ஏன்னா பகவத்கீதா என்பது படிக்க படிக்க ஞானம் நிறையவே கிடைக்கும். அது தேன் மாதிரி, தேன் சாப்பிட சாப்பிட இனிப்பா இருக்கும் இல்லையா, அதே மாதிரி பகவத்கீதா படிக்க படிக்க நமக்கு ஞானம் இன்னும் அதுல இருக்கிறது நமக்கு நிறையவே தெளிவாக தெரியும். அதனால இந்த பகவத்கீதா ஜூம்ல எடுத்து உரைக்கப்படுகிறது. அந்த இந்த கீதா கியான ஜூம் கிளாஸஸ் 18 நாள்ல ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர் அப்படின்னு சொல்லிட்டு 18 நாட்களில் இதை முடிக்கிறார்கள். இந்த கிளாஸ்ல என்னன்னா வர்ஸ் ரிசைட் பண்றது, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன், ரொம்ப அழகாக எக்ஸ்பிளனேஷன், அதாவது ஸ்டோரிஸ் எல்லாம் ஒவ்வொரு ஆசிரியர்களும் அவர்களுடைய திறமையை வெளிப்படுத்தி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார்கள். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செஷனும் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு ஏத்த மாதிரி ஸ்லைட்ஸும் நிறையவே ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு நிறையவே முன்னாடி ப்ரிப்பரேஷன் பண்ணி இருக்கிறார்கள். இந்த கீதா கியான் வகுப்பின் குறிக்கோள் என்ன அப்படின்னு சொல்லிட்டுனா, எல்லா டிவோட்டிஸ், எல்லா மக்களும் இந்த பகவத்கீதாவை புரிந்து கொண்டு அதில் பிரபுபாத் எடுத்துரைக்கிறார். அர்ஜுனருக்கு கிருஷ்ணர் எப்படி சொன்னாரோ அதேதான் ஸ்ரீல பிரபுபாத் எடுத்துரைத்திருக்கிறார். அதை மக்கள் நன்றாக புரிந்து கொண்டு அவர்களுடைய வாழ்வில் அதை செயல்படுத்த வேண்டும். இதை செயல்படுத்தினால் மக்களுக்கு ரொம்பவே வாழ்வு இனிமையாகிவிடும். அதனால இது எல்லோரும் இதுதான் இந்த கீதா கியானுடைய நோக்கம். எல்லாருமே பகவத்கீதா உண்மை உருவில் பற்றி நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்மளுடைய இந்த வகுப்பின் நோக்கமே. அதுதான் ஹிஸ் கிரேஸ் சுபுதி நிதாய் பிரபு தமிழ் பேட்சை இந்த கிளாஸஸ் எல்லாம் இந்த தடவை எடுத்து ரொம்ப அழகாக எடுத்து நிறைய கதைகள்லாம் சொல்லி எல்லோருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது இந்த கிளாஸ். சுபதி நிதாய் பிரபுக்கு எங்களுடைய பணிவான வணக்கங்கள். இப்போ இது சரி, இப்ப அடுத்தது என்னது அப்படின்னு சொல்லிட்டுனா, லெவல் 2க்கு உங்களை எல்லாம் நாங்கள் பணிவாக வரவேற்கிறோம். இது யாரு லெவல் 1 முடித்திருக்கிறார்களோ உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக பயிற்சி இதில் முடிவதில்லை. இன்னும் லெவல் 2ல கொஞ்சம் கூட இந்த பகவத்கீதாவை பத்தி நம்ம படிக்கலாம். இதுல பகவத்கீதால 700 வருஷம் இருக்கு. அதனால ஒரு வருஷத்துல இத அப்ராக்சிமேட்லி ஒரு வருஷம்
அதை வந்து நம்ம முடிக்கலாம். அதனால எல்லாருமே வந்து லெவல் 2ல கண்டிப்பாக நீங்கள் சேர வேண்டும் என்று நான் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன். இது நீங்க வந்து லெவல் 2ல அடுத்த படியில நீங்க சேரும்போது இன்னும் உங்களுடைய ஞானம் வந்து இன்னுமே வந்து நன்றாக தெளிவாகி இந்த கீதா கியான்ல பகவத்கீதால பகவான் என்னெல்லாம் சொல்லி இருக்காரோ அதை வந்து நமக்கு ஷீல பிரபுபாத் இன்னுமே வந்து அழகாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு பொருளுரையும் வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு கண் திறப்பாக இருக்கும். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு உம், அஹ், ஸ்லோகத்துக்கும் அவர் வந்து மொழிபெயர்ப்பு பொருளுரை எழுதியிருக்கிறார். அந்த பொருளுரையை நம்ம படித்து டிஸ்கஸ் பண்ணி இன்னும் வந்து நமக்கு மேல் மேலும் ஞானம் கிடைத்து நம்ம வந்து சரி இந்த மாதிரி பகவத்கீதா ஞானத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வேலைக்கு கேள்வி வரும். ஆனா நம்ம பகவத்கீதால எழுதி இருக்கிறதா நம்ம வாழ்க்கையில கண்டிப்பாக நடக்கிறது. இது வந்து எல்லா டிவோட்டிஸ்க்குமே தெரியும். இப்போ வந்திருக்கிற உங்களுக்கும் வந்து இது வந்து போக போக இது வந்து புரியும். அதனால நம்ம வாழ்க்கை வேறு பகவத்கீதா வேறுன்னு நம்ம வந்து அப்படி பிரித்து நினைத்து கொண்டே இருக்கு. நிறையவே அப்படிதான் நினைக்கிறோம். ஆனா வந்து அது வந்து ஒரு தப்பான எண்ணம். அதனால நம்ம வாழ்க்கைய வந்து கிருஷ்ணர் எப்படி வந்து சொல்லி இருக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம அந்த பாதையில நம்ம வந்து போனோம்னா நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப எளிதாக நமக்கு வந்து நம்மளுடைய கவலைகள்லாம் தீர்ந்து நம்மளுக்கு ஒரு திவ்யமான ஒரு சுகம் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால நீங்க வந்து கண்டிப்பாக வந்து இந்த லெவல் 2 ப்ரோக்ராம்ல நீங்க எல்லாருமே சேர்ந்து அதுக்கு அதே மாதிரி எல்லா உங்களுக்கு தெரிந்தவர்களையும் நீங்க வந்து இந்த கீதா கியான் வந்து கண்டிப்பாக அவர்கள் வந்து படிக்க சொல்லி இந்த கிளாஸஸ்ல சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஆஹ் எடுத்து உரைத்து ஆஹ் நீங்களும் இந்த கிளாஸ்ல சேரணும்னு நான் பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். இப்போ இது வந்து இன்னைக்கு என்னன்னா ஒரு முக்கியமான ஒரு டிவோட்டி வந்திருக்கிறார். அவர் வந்து ஹிஸ் கிரேஸ் காலச்சக்கர கிருஷ்ண பிரபு. அவர் வந்து இங்க வந்திருக்கிறது நமக்கு எல்லாமே ரொம்ப பாக்கியம். அவர் அவருடைய அசோசியேஷன் வந்து நமக்கு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவர் வந்து அவ்வளோ பிஸி. எப்பொழுதுமே பாகவதம் பகவத்கீதா எல்லா இடத்துலயுமே அவர் பிரச்சாரம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அதனால இன்றைய சீஃப் கெஸ்ட் ஹிஸ் கிரேஸ் காலச்சக்கர கிருஷ்ண பிரபுவை நான் பணிவாக வரவேற்கிறேன். இப்பொழுது நான் வந்து காலச்சக்கர பிரபுவோட பத்தி கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இது வந்து ஒரு சிறிய இன்ட்ரடக்ஷன் தான். ஏன்னா அவர் பத்தி நம்ம சொல்ல போனோம்னா ஒரு கிளாஸ்லயே சொல்லலாம். அதனால அவருடைய முக்கியமான இந்த மாதிரி நம்மள அகில உலக இஸ்கான்ல வந்து அவர் வந்து எப்படி வந்து பங்கேற்று அவருடைய ஆபீஸ் வேலையும் அவர் செய்து கொண்டு அதுக்கப்புறம் வீட்டு பணிகளையும் அவர் இவ்வளவு செய்து இந்த மாதிரி எப்படி அவர் வந்து மக்கள் நிறைய பேரை அவர் வந்து இஸ்கான்ல வந்து பிரச்சாரம் பண்ணி அவருக்கு நிறைய பேருக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். அதனால அவரை பத்தி இன்ட்ரடக்ஷன் நான் சொல்றது வந்து என்னுடைய பாக்கியம். அவர் ஹிஸ் கிரேஸ் காலச்சக்கர பிரபு வந்து நிறைய படித்திருக்கிறார். அவர் வந்து நிறைய புஸ்தகங்களும் எழுதி கொண்டு இருக்கிறார். அவர் பக்தி சாஸ்திரி கோர்ஸ்ல அவர் வந்து ஆசிரியர். அவர் வந்து கிருஷ்ணா கான்சியஸ் கடந்த 30 வருஷமாக இருக்கிறார். அவர் வந்து 4 புக்கு அவருடைய முக்கியமானது. கிரந்த்ராஜ் த கிங் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ், அதாவது கிரந்த்ராஜ்னா எல்லா புக்கோடையுமே ஒரு ராஜா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, எல்லா புஸ்தகங்களிலும் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஸ்ரீமத் பாகவதம். அதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து நிறையவே வந்து தொகுத்து தினமுமே அந்த கிரந்த்ராஜ் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப இனிப்பாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு சேவை அவர் ரொம்ப வருஷமாக செய்கிறார். அப்புறம் ஸ்ரீமத் பாகவதம் இன் பிராக்டிஸ் வால்யூம் 1 and 2 அதுவும் அவர் வந்து எழுதியிருக்கார். அப்புறம் பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம்னு ஒரு புக், அதாவது எங்களுடைய குரு மகாராஜ் ஸ்ரீல மகாவிஷ்ணு கோஸ்வாமி மகாராஜ் அவர் வந்து அவர் கொடுத்த கருத்துக்களை ஒரு ஒரு பாயிண்டாக அவர் வந்து தினமும் எல்லாருக்கும் கொடுப்பார். அதை வந்து ஒரு புக்காக தொகுத்து பேர்ல்ஸ் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 புக்கு வந்து அவருடைய ரொம்ப முக்கியமானது. அவர் வந்து நிறைய இடத்துல வந்து பாகவதம் சப்தாகா, அதாவது ரிட்ரீட் செமினார்ஸ்
இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறையவே நடத்துறாரு. அவர் வந்து எங்க குரு மகாராஜ் வந்து வாக்கிங் பாகவத, அதாவது நடமாடும் பாகவதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இவர் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து அவர் வந்து கிருஷ்ண அகில உலக கிருஷ்ண இயக்கத்தில் ஈடுபடுத்தி எல்லோருக்குமே வந்து இந்த பகவத்கீதா பாகவத்துடைய ஞானத்தை அவர் வந்து கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஆஹ் அவர் ஹீஸ் ஆல்சோ அவர் வந்து என்னன்னா இந்த கன்சலிடேட்டிங் ஆர்கனைசிங் த வாணி டீச்சிங்ஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர். அவருடைய எங்களுடைய குரு ஹிஸ் ஹோலினஸ் மகாவிஷ்ணு கோஸ்வாமி மகாராஜுடைய வாணி இருக்கும் இல்லையா, அதாவது அவர் வந்து நிறைய எல்லா பகவத்கீதா லெக்சர்ஸ், பாகவதம் லெக்சர்ஸ், டைரியில எல்லாமே வந்து பகவானை பத்தி நிறைய எழுதி இருக்கிறார். இது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து www.mahavishnu-goswami.com அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப், அமிர்தவாணி மொபைல் ஆப்னு இருக்கு. நம்ம வந்து அதை வந்து அதுல போனோம்னா அதுல வந்து பகவத்கீதா பாகவதத்தை பத்தி குரு மகாராஜ் என்ன சொல்லியிருக்கிறாரோ எல்லாமே வந்து அவர் டிரான்ஸ்கிரைப் பண்ணி அது வந்து அதுல அப்லோட் பண்ணி இருக்கிறார். இது வந்து ஒரு ரொம்ப உன்னதமான சேவை இது. ஏன்னா இது வந்து காலாகாலத்துக்கும் இது வந்து எல்லாருக்குமே வந்து பக்தர்களுக்கு படிக்கிறதுக்கு எளிமையாக இருக்கும். அவர் வந்து பக்தி சாஸ்திரி, பக்தி வைபவ் ஆசிரியர், விருந்தாவன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், அப்புறம் கோவர்தன் ஈகோ வில்லேஜ், அதே மாதிரி வேற நிறைய இஸ்கான் டெம்பிள்ஸ் வேர்ல்ட் வைட்லயும் அவர் வந்து ஆசிரியராக இருக்கிறார். அவர் அவர் இஸ் ஆல்சோ அவர் வந்து பகவத் விசார்னு ஒரு ஆன்லைன் நெட்வொர்க் வந்து தொடங்கி இருக்கிறார். அவருடைய இன்னும் ரொம்ப பெரிய வைஷ்ணவ டிவோட்டிஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாருமா சேர்ந்து வந்து ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதா எல்லாத்தையும் வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதாவது இந்த மாதிரி ஏன் பகவான் சொல்லியிருக்கார், இந்த இடத்துல ஏன் இந்த மாதிரி பிரபுபாத் சொல்லியிருக்கார் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவர் வந்து அவர் எப்பொழுதுமே வந்து ஷீல பிரபாதோடைய புத்தகங்களையும் படித்து கொண்டு அதை வந்து அவருடைய லைஃப்லயும் அவர் வந்து பின்பற்றி நிறைய டிவோட்டிகள் உலகம் முழுவதுமே வந்து அவர் வந்து ஞானம் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதனால பக்தர்கள் இப்பொழுது நம்ம வந்து ஹிஸ் கிரேஸ் காலச்சக்கர பிரபு வந்து எல்லாரும் எல்லாருமா சேர்ந்து வரவேற்கலாம். அவருக்கு அவரோட இன்றைய டாபிக் வந்து ஹவு டு அப்ளை பகவத்கீதா இன் டெய்லி லைஃப். அதாவது பகவத்கீதாவை நம்ம வந்து நம்மளுடைய நித்திய தினமுமே நம்ம சேவைகள்லாம் செய்யறோம் இல்லையா, அதுல வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்றது, அதாவது நம்ம எப்படி வந்து அதுல பின்பற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு டாபிக். நம்ம எல்லாரும் இப்போ இது வந்து காலச்சக்கர பிரபு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, நீங்க வந்து இந்த கிளாஸ வந்து எடுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा माता जी, दंडवत प्रणाम। हरे कृष्णा सिंधु माता जी, हरे कृष्णा श्री हरिश्रीधर प्रभु। நான் பேசுறது கேட்குதா ஹரே எல்லாருக்கும்? கிருஷ்ணா பிரபு. எஸ் பிரபு. கேக்குது. ஓகே ஓகே. ஸோ ஜஸ்ட் हरे कृष्णा प्रभु माता जी, दंडवत प्रणाम। वांछपुत्रभ्यश्च पतितानां पावनेभ्यो विष्णुभ्यो नमो नमः। हरे कृष्ण प्रभु। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरोः श्रीयुतपादकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्णपादान् सह श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। तप्त कांचन गौरंगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। पांचकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्मकं वन्दे श्रीगुरुं दीनतारिणं श्रीपरमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरम्।
ஹரே கிருஷ்ணா பிரபு மாதாஜி தண்டவத் பிரணாம். எனக்கு இன்னைக்கு உங்க கூடலாம் ஒரு சத்சங்கம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண ஸ்ரீதர் பிரபு, பிருந்தா மாதாஜி அண்ட் எல்லாருக்கும் அந்த ஆர்கனைசேஷன் இதில் இருக்க எல்லாருக்கும் நான் என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகான டிஓடி கம்யூனிட்டி. நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல தான் இருந்தேன். பட் அப்பெல்லாம் அங்கே ரொம்ப டிவோட்டிஸ்லாம் டெவலப் ஆகலை. ரொம்ப சேஷாதிரிபுரம் டெம்பிள் மட்டும்தான் இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நிறைய டெவலப் ஆகி இப்போ வந்து நிறைய இடத்துல பல கோவில்கள், பல பக்தர்கள், கோவில் மட்டும் இல்லாம சென்டர், நாமஹட்டா சென்டர் எல்லாமே ரொம்ப அழகா வளர்ந்துருக்கு. அதுக்கு ரொம்ப முயற்சி செய்த எல்லா பிரச்சாரம் பண்ற டிவோட்டிஸ், அப்புறம் மொத்த எல்லாருக்கும் கூட என்னுடைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ இங்க வந்து யார் யாரெல்லாம் வந்து புதுசா இங்க சேர்ந்திருக்கீங்க இந்த கீதா கியான் சேவையில, உங்களுக்கும் ஒரு பெரிய நல்வரவு. ஏன்னா இந்த பகவத்கீதைங்கிற ஒரு விஷயம் வந்து சாதாரணமா ஒருத்தர் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதுக்கு மேல வந்து நம்ம அதுக்கு மேலேயும் அது மேல வந்து ரொம்ப ஈடுபாடோடு தொடர்ந்து படிச்சு பக்தர்களோட சங்கம் வச்சு அதுக்கும் மேல வந்து நம்ம பக்தி இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிறது வந்து அது வந்து பகவத்கீதையில சொல்லுவாங்க, மனுஷானாம் சஹஸ்ரேஷு கஷ்டத் எததி சித்தையே எதாம் அப்படி சித்தானாம் கஷ்டின் மாம் வேத்தி தத்துவத்தக அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள்ல வந்து பல கோடிக்கணக்கான மக்கள் வந்து நம்ம கொஞ்சம் பேரை பகவான் வந்து சூஸ் பண்ணியிருக்காரு, செலக்ட் பண்ணி நம்மளை வந்து கொண்டு வந்து இருக்காருன்னா அது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். நமக்கு வந்து கிடைச்ச ஒரு பெரிய மாபெரும் அதிர்ஷ்டம். எனக்கு உங்களுடைய சங்கம் இன்னைக்கு கிடைச்சதும் ஒரு ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். ஸோ இன்னைக்கு வந்து பகவத்கீதை எப்படி நம்ம வந்து வாழ்க்கையில நடைமுறையில எப்படி நம்ம வந்து இது பண்றது, பயிற்சி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக்ல பேச சொன்னாங்க. இப்ப பகவத்கீதையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதனுடைய பகவத்கீதையை ரொம்ப ருசிச்சு அதுக்கு இருக்க வேண்டிய மரியாதையை கொடுத்து அதை வந்து ஆஸ்வாதனம், அதனுடைய உபதேசங்கள் எல்லாம் பகவத்கீதையோட உபதேசம் ஆஸ்வாதனம் பண்ணவங்களுடைய சங்கத்துலதான் நம்ம பண்ண முடியும். ஏன்னா நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சர் வந்து நமக்கு அவங்களும் அந்த சப்ஜெக்டை ரொம்ப விரும்பி அவங்க வந்து சொல்லித்தரலன்னா கேட்கறவங்களுக்கு அந்த அளவுக்கு விருப்பம் வராது. அதனால பகவத்கீதைய சரியா புரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நம்ம போய் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய சொந்த அனுபவத்துல சொல்றேன். நான் வந்து இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருந்த போது அந்த சமயத்துல எனக்கு வந்து பகவத்கீதை சென்னையில இருக்கும்போது நான் போயிருந்தேன். பகவத்கீதை போய் வாங்குறதுக்கு இஸ்கான்ல போய் வாங்கலாம்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி வேற பகவத்கீதை எல்லாம் படிச்சேன். அந்த பகவத்கீதை எல்லாம் ஓரளவுக்கு இருந்தது. அதுல வந்து சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு அதுல விஷயங்கள்லாம் இருந்தது. ஆனா அதுல வந்து எப்படி அதை எடுத்துக்கிட்டாங்கன்னா பகவத்கீதையை வந்து இது ஒரு புஸ்தகம், இந்த புஸ்தகத்துல சில உபதேசங்கள் இருக்கு, வாழ்க்கையை நல்லா நடத்துறதுக்கு, அதோட நிறுத்திடுவாங்க. அதுக்கு மேல வந்து அவங்களுடைய சொந்த கதை இதெல்லாம், அவங்களுடைய சொந்த புரிதல்கள் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது சரியா தப்பான்னு தெரியாது. அதனால நிறைய பேர் வந்து பகவத்கீதை இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்து தர்மம் சொல்றோம் இல்லையா, சனாதன தர்மத்துல இங்க வந்து பகவத்கீதைய வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு முக்கியமான ஒரு சாஸ்திரமா, ஒரு வாழ்க்கை நடைமுறை இது பண்ற ஒரு சாஸ்திரமா, அதுன்னு வாழ்க்கையை செம்மைப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா வந்து யாரும் அதை எடுத்துக்கிறது இல்லை. ரொம்ப ரொம்ப குறைச்ச பேர் தான் அதை வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இது நான் அப்ப வந்து அதுக்கப்புறம் அங்க அந்த பழைய பகவத்கீதை பல பகவத்கீதை எல்லாம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இஸ்கானுக்கு போனேன். அங்க போயிட்டு அங்க இருந்த பகவத்கீதையை நான் படிக்கும் போதே எனக்கு வித்தியாசம் தெரிஞ்சது. பிரபுபாதர் வந்து அந்த புஸ்தகத்தை வந்து எவ்வளவு ஸ்ரத்தையோட எவ்வளோ மனக்கட்டு அதை வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிற அந்த ஒரு இது கிடைச்ச போது அந்த 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 விஷயம் எனக்கு கேள்விப்பட்ட போது எனக்கு ரொம்பவே அது ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்துச்சு. ஏன்னா இந்த அளவுக்கு ஒருத்தர் வந்து பகவத்கீதையை வந்து ஒரு வாழ்க்கையவே தியாகம் பண்ணி எழுதியிருக்காரு அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து எந்த அளவுக்கு அது மரியாதை, நமக்கு மதிப்பை கொடுக்கும், நமக்கு வாழ்க்கையில வந்து
ஒரு ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சு பார்க்கலாம். அது மாதிரிதான் அதான் ஒன்ஸ் இந்த பகவத்கீதையை வந்து நம்ம இங்க படிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் யாரும் வந்து அதை படிக்க ஆரம்பிச்சவங்க அதை விட மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு மேல வந்து அந்த ருச்சி வந்துடும். நான் வந்து ஒரு விஷயத்த எனக்கு வந்து என்னுடைய இதெல்லாம் திருத்தறதுக்காக நான் ஒரு விஷயத்த நான் உபயோகிக்கலாம். அப்படி உபயோகிக்கும் போது அது வந்து என்னுடைய சுயநலம் மாதிரி தான் ஆரம்பிக்கும் ஆரம்பத்துல நீங்க பாத்தீங்கன்னா. ஆனா பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லாததுக்கு அதாவது ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஒரு நிலைமைக்கு மேல நம்ம அதை வந்து நம்ம எப்படி நம்ம ஆஹ் ஆஹ் அது அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா, நமக்கு வந்து உதவியா இருந்த அவங்களுக்கு நம்ம திருப்பி நம்ம வந்து நன்றி கடன் செய்யணும். ஒரு 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 நன்றி உணர்ச்சி, நன்றி கடன் அது அது வளரணும். அப்பதான் பகவத்கீதையின் மேல நமக்கு வந்து அந்த மரியாதை வளர வளரதான் பகவத்கீதையினுடைய உபதேசங்கள் நமக்கு வந்து உள்ள வரும். நம்ம எப்படி பிராக்டிஸ் பண்றது அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? எப்படி நம்ம வந்து அதை பயிற்சி பண்றதுன்னு பயிற்சி பண்றதுக்கு முதல்ல நமக்கு வந்து பகவத்கீதையின் மேல அதுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்கணும். கொடுக்க வேண்டிய மரியாதை அதுக்கு சும்மா பூஜை இது மட்டும் போட்டு அப்படியே ஷெல்ஃப்ல வச்சுக்கிறது அப்படி கிடையாது. பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு வந்து அதை வந்து எப்படி நம்ம வந்து பூஜை செய்யணும், எப்படி ஆராதனை செய்யணும் அப்படின்னு பிரபுபாதர் தன்னுடைய பொருளிலே சொல்றாரு. என்ன சொல்றாரு? பகவத்கீதா பாகவதம்லாம் வந்து தே ஷுட் பி ஸ்டடிட். we can worship the scriptures by careful and patient study அப்படிங்கிறது. ஜாக்கிரதையா படிக்கணும். கேர்ஃபுல்லான ஜாக்கிரதையா ரொம்ப சத்தியோட படிக்கணும். பேஷண்ட்னா ரொம்ப பொறுமையா படிக்கணும். அவசரப்பட்டு எனக்கு சும்மா ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் படிச்சோம்னா அந்த ஸ்லோகம் நமக்கு புரிஞ்சிடாது. ஏன்னா அதுல அவ்வளவு ஆழமான கருத்துக்கள் எல்லாம் இருக்கு. இப்ப நீங்க இது வந்து முதல் பாயிண்ட். நம்ம வந்து பகவத்கீதையை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாவும் சிரத்தையோடையும் படிக்க ஆரம்பிச்சோம்னா அதுல இருக்க விஷயங்கள்லாம் புரியும். அந்த விஷயங்களை புரியும் போது நமக்கு 3 ஸ்டெப் சொல்லுவாங்க. ஸ்ருண்வன், சூப்பட்டல், விசாரணப்புறம் மூணு ஸ்டேஜ் சொல்லுவாங்க. பாகவதத்திலேயே சொல்லியிருக்கு. ஸ்ருண்வன் அப்படின்னா நம்ம காதால கேட்கறது. இப்ப யாராவது ஒருத்தர் பிரவச்சனம் கொடுத்தாங்கன்னா அதை காதால கேட்கலாம். பகவத்கீதை புஸ்தகத்தை கையில எடுத்து வச்சு நம்ம படிச்சோம்னா அதுவும் வந்து பிரபுபாதர் பேசுறதை கேட்கறது தான். புஸ்தகத்துல பிரபுபாதர் எழுதி வச்சுட்டு அவர் போயிட்டா அவர் இப்ப இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த எழுத்துக்களை திரும்ப படிக்கும் போது கிருஷ்ணருடைய வார்த்தைகள் படிக்கவும் சரி, அர்ஜுனருடைய வார்த்தைகள் படிக்கவும் சரி, சஞ்சய் படிக்கவும் சரி, அவங்க பேசுறாங்க இன்னைக்கும். ஏன்னா இது வந்து முழுக்க உயிருள்ள ஒரு ஜீவனுள்ள ஒரு சாஸ்திரம். இது வந்து நம்ம எங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கான குளோரிபிகேஷன், அதாவது இதனுடைய புகழ்ச்சி வந்து மகாத்மியத்துல எல்லாம் இருக்கு. அதுல வந்து என்ன ஒரு அழகான ஒரு விஷயம்னா, நீங்க ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பகவத்கீதைக்கான மகாத்மியம் வந்து நிறைய புராணங்கள்ல இருக்கு. பத்ம புராணத்துல இருக்கு, வராக புராணத்துல இருக்கு, வைஷ்ணவிய தந்திரங்கிற புத்தகத்துல இருக்கு. நிறைய இடத்துல வந்து பகவத்கீதையினுடைய பெரிய பெரிய புகழெல்லாம் எழுதிட்டாங்க. இப்ப பாகவதத்தினுடைய இதுவும் பாகவத மகாத்மியம்னு இருக்கு. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பாகவத்தை பத்தி. இப்ப அந்த பாகவதம்ங்கிறது வந்து 18,000 ஸ்லோகம், பகவத்கீதை 700 ஸ்லோகம். பாகவதத்தை வந்து நிறைய வருஷத்துக்கு உட்காந்து பொறுமையா படிச்சு கேள்வி கேட்டு சொன்னது. பகவத்கீதை வந்து யுத்த காலத்துல அர்ஜுனர் கேட்டு கிருஷ்ணர் உபதேசம் பண்ண அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொன்ன சாஸ்திரம் தான் இது. இப்போ பாகவதம் பத்தின புகழ்ச்சிலாம் வந்து மத்த எல்லா புராணங்கள்லயும் இருக்கு. ஆனா பாகவதத்துல வந்து நீங்க வேற எந்த புராணத்தையும் புகழ்ச்சியோ இல்ல உயர்த்தியோ நீங்க அதை பத்தி குளோரிஃபை பண்ணி நீங்க பார்க்க முடியாது. சரிங்களா? ஏன்னா பாகவதம் வந்து கிருஷ்ணரே தான். என்ன கிருஷ்ணர் எப்படி ஒரு ராஜா வந்து எல்லாரும் புகழ்வாங்க, ராஜா எல்லாரையும் உட்காந்து புகழ்ந்துட்டு இருக்க மாட்டேன். ஆனா அதுக்குன்னு ஒரு மேல மரியாதை இல்லைன்னு அர்த்தம் இல்லை, அவங்களுக்கு மேல மரியாதை இல்லைன்னு அர்த்தம் இல்லை. ஆனா ராஜா புகழ்ந்தாலே எல்லாரையும் புகழ்ந்த மாதிரி அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா? மொத்த ராஜ்யத்தை புகழ், அவருடைய சேவகர்கள், அவருடைய மந்திரிகள் எல்லாருமே புகழ்ந்த மாதிரி அர்த்தம். ஸோ இப்ப மற்ற புராணங்கள் உபநிஷதங்கள் அதெல்லாம் வந்து மந்திரி, அப்புறம் அந்த ஒரு தளபதி அவங்கெல்லாம் மாதிரி. பாகவதம்ங்கிறது வந்து ராஜா, கிரந்தங்களுக்கே ராஜா இல்லையா? இப்ப அந்த பாகவதத்துக்குள்ள பாகவதம் பத்தின புகழ்ச்சி தான் அதுல இருக்கு. ரைட்டா? அதனுடைய பெருமை அதெல்லாம் தான் சொல்லியிருக்கு. கருட புராணமோ சந்த புராணமோ அதெல்லாம் பாகவதத்தை குளோரிஃபை பண்ணுவாங்க. ஆனா பாகவதர் வந்து இந்த மத்த புராணங்கள் எல்லாம் குளோரிஃபை பண்ணி பெருசா இருக்காது, சுத்தமா அதுல இருக்காது. சரிங்களா? ஆனா பாகவதத்துக்குள்ள பகவத்கீதையை குளோரிஃபை பண்ணி ஒரே ஒரு 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 அருமையான ஒரு ஸ்லோகம் இருக்கு. 2-3 ஸ்லோகம் இருக்கு. அதுல ஒரு ஸ்லோகம் ரொம்ப அருமையான ஸ்லோகம்.
இன்னைக்கு அந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு விரிவாக்கமா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஏன்னா இந்த ஸ்லோகத்தை வந்து நமக்கு எந்த மாதிரியான ஒரு நிலையில சொல்றாங்க அப்படின்னா, அர்ஜுனர் வந்து ஓரும்போது ஒரு விதமான ஒரு பிரச்சனையில இருந்தார். ஒரு 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 இவங்க தன்னுடைய சொந்தங்கள் எல்லாரையுமே வந்து அவர் வந்து எதிர்த்து சண்டை போட போறாரு. தன்னுடைய தாத்தா, தன்னுடைய குரு, தன்னுடைய மாமா, சித்தப்பா எல்லாருமே பெரியப்பா எல்லாருமே வந்து அவங்க அண்ணா தம்பி எல்லார்கிட்டையுமே வந்து அவர் சண்டை போட போறாரு. அதனால ஒரு கலக்கத்துல இருந்தாரு. அதுக்கு தீர்வாக தான் வந்து பிரபுபாதர் சாரி கிருஷ்ணர் வந்து பகவத்கீதையை சொல்லி கொடுத்தாரு. அது நமக்கு தெரியும் அந்த கதை. இப்போ ஒருத்தர் கேட்கலாம், சரி அர்ஜுனருக்கு பர்சனலா வந்து பகவத்கீதை கொண்டு சொல்றது கிருஷ்ணர் இருந்தாரு, நமக்கு இப்ப பர்சனலா அவர் இல்லையே, அப்படி அப்ப அவருக்கு இருக்க அதே இது வந்து நமக்கு வராதே அப்படின்னு கேட்கலாம். அதை வந்து நமக்கு அந்த கேள்விக்கும் பதில் சொல்றதுக்காக ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. கிருஷ்ணர் வந்து ஹஸ்தினாபுரத்தை எல்லாம் முடிச்சுட்டு யுதிஷ்ட மகாராஜா ராஜாவாக்கிட்டு அவர் துவாரகைக்கு போனதுக்கு அப்புறமா அர்ஜுனர் வந்து திரும்பி வராரு. இப்ப அவங்களுக்கு வந்து கிருஷ்ணருடைய அவருடைய பர்சனல் அசோசியேஷன் சங்கம் இல்ல. அந்த சமயத்துல வந்து அர்ஜுனர் திரும்பி வரும்போது அவருடைய வாழ்க்கையில ஒரு விஷயம், அவருடைய இதுல ஒரு விஷயம் நடக்குது. இந்த விஷயத்த தொடர்ந்து அந்த அது ரிலேட்டடா அது சம்பந்தமா ஒரு ஸ்லோகம் சொல்றாரு. அந்த ஸ்லோகத்துக்கு அப்புறமா வர பொருளுரையும் ரொம்ப அருமையா இருக்கும். ஸ்ரீஹரி பிரபு இங்க இதுல வந்து நீங்க இருக்கீங்களான்னு தெரியல ஆக்சுவலி. ஐ டோன்ட் நோ ஹூ வில் பி ஏபிள் டு ஷேர் த ஸ்கிரீன். இது யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியும்னா அது அது பாகவதத்துல இருந்து படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நான் மட்டும் படிக்கிறேன். நீங்க வந்து எனக்கு ஷேர் பண்றதுக்கு அலோவ் பண்றது இல்லை. சரி, இங்க இருக்கவங்களெல்லாம் வந்து ஆங்கிலத்துல படிக்க முடியும் அப்படின்னா நான் இந்த ஸ்லோகத்தை நான் வந்து ஷேர் பண்றேன். Hare Krishna Prabhu, you can share now. ஷேர் பண்ணலாம் இல்லைங்களா? ஆனா அது நான் படிக்கும் போதே நான் தமிழ்ல சொல்றேன், அதனால கவலை இல்லை. நான் இந்த ஸ்லோகத்தை நான் ஷேர் பண்றேன். இப்ப இந்த ஸ்லோகம் ரொம்ப அருமையான ஸ்லோகம். மொத்த பாகவதத்திலேயே பகவத்கீதையை குளோரிஃபை பண்ற ஒரே ஸ்லோகம்னா அது இதுதான். ஏன்னா பாகவதம் பகவத்கீதை இது ரெண்டு எப்படின்னா, பகவத்கீதைங்கிறது வந்து பகவானுடைய மூச்சு, பாகவதம்ங்கிறது பகவானுடைய ஹார்ட் பீட், அவருடைய இதய துடிப்பு. ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் கிடையாது. ஒண்ணு வந்து பகவான் பற்றின விஷயங்களை பக்தர்கள் பேசினது, பக்தர்கள் பகவான் அதுல சம்பந்தப்பட்டது பாகவதம். பகவானுடைய நாவிலிருந்து அவருடைய தொண்டையிலிருந்து அவருடைய ஸ்ரீமுகத்திலிருந்து வந்தது பகவத்கீதை. அதனால்தான் சங்கராச்சாரியாரும் வந்து சொல்றாரு, பகவத்கீதா கிஞ்சித் சீதா கங்கா ஜலநம கணிகா பித்தா அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சமாவது டெய்லி படிங்க, கங்காஜல் மாதிரி உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில வந்து பரிசுத்தமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்ப இந்த ஸ்லோகம் ரொம்ப அருமையான ஸ்லோகம். இதுக்கு வந்து நான் ஒரு பேக்ரவுண்ட் சொல்லிட்டு நான் இந்த ஸ்லோகத்தை நான் சொல்றேன், ஏன்னா புரியாது இல்லைன்னா நமக்கு. இப்ப இந்த ஸ்லோகம் வந்து உங்களுக்கு எப்ப அர்ஜுனர் வந்து யுதிஷ்டர் மகாராஜ் கிட்ட சொல்றாரு இந்த ஸ்லோகம். இது என்னன்னா, ஒரு துவாரகையில வந்து கிருஷ்ணர் வந்து தன்னுடைய திரும்பி வந்து கோலகந்தவன் போயிட்டாரு. எல்லாரும் யாதவர்கள்லாம் வந்து அந்த மௌஷால இல்ல மூலமா அவங்க எல்லாம் வந்து திரும்பி போயாச்சு. இப்ப வந்து சில ராணிகள் மட்டும், கிருஷ்ணருடைய அவருக்கு நிறைய ராணிகள் இருந்தாங்களே, அந்த சில ராணிகளை மட்டும் அவங்க இருக்காங்க. அவங்கள வந்து அர்ஜுனர் வந்து காப்பாத்திட்டு கொஞ்சம் திரும்பி வந்து ஹஸ்தினாபுரத்துக்கு கொண்டு போறாரு. அங்க போய் அவங்கள வந்து பாதுகாப்பா அவங்களுக்கு வந்து எல்லா இதுவும் உதவியும் செய்யலாம், வசதி எல்லாம் செய்து கொடுக்கறது, அவங்கள பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்காக அவர் கூட்டு போறாரு. போற வழியில ஒரு காட்டுல வந்து என்ன ஆகுது, ஒரு சில இடையர்கள்னா கவுஹட் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க வந்து அந்த பெண்கள் அந்த அந்த ராணிகள் எல்லாம் வந்து அபகரிச்சுட்டு போறாங்க அவர்கிட்ட இருந்து. இவர் காப்பாத்தி கூப்பிட்டு வர்றாரு, அவர்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு போறாங்க. அப்ப அபகரிச்சுட்டு போகும்போது இவர் சண்டை போடுறாரு. ஏன்னா அதுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடிதான் வந்து குருக்ஷேத்திரத்துல பெரிய பெரிய மகாரதிகள் எல்லாம் வீழ்த்திருக்காரு தன்னுடைய காண்டிவ
அம்பு வில்லு அதெல்லாம் வச்சுட்டு வீழ்த்திருக்காரு. அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வில் அண்ட் அம்பு காண்டிவம் வச்சிருக்காரு. இப்ப அது என்ன ஆகுது, அவரை அதே காண்டிவத்தை வச்சு அவர் வந்து அந்த சமயத்துல வந்து அந்த அந்த இடையர்கள் அவங்களெல்லாம் வந்து இடையர்களுக்கெல்லாம் ஒன்றும் பெரிய சக்தி கிடையாது. பெரிய பெரிய மகாரதியான பீஷ்மர், துரோணர், கர்ணன் அவங்களெல்லாம் வந்து தோற்கடிச்சிருக்காரு குருஷேத்திர போர்ல. இடையர்களுக்கு என்ன தெரியும் பெருசா, அவங்க மாடுதான் ஓட்டுவாங்க. ஆனா அவங்க மூலமா அவங்க முன்னாடி இவர் வந்து அம்படிக்கிறாரு. அம்படிக்கும் போது அந்த அம்பெல்லாம் வந்து அவங்க சும்மா அப்படி பிடிச்சி காலில் அப்படி உடைச்சு அவர் முன்னாடி தூக்கி போட்டு போயிடுறாங்க. அவருக்கு வந்து மனசு ரொம்ப ரொம்ப சங்கடமாயிடுது, ரொம்ப சோகமாயிடுறாரு. ஏன்னா ஒரு 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 படித்த ஒரு பண்டிதர்கள் வந்து அவரோட சாஸ்திரத்திலயோ இதுலயோ அவர் வந்து அவரை தோக்கடிச்சுட்டா அவருக்கு ரொம்ப அவமானமாயிடும். அதே மாதிரி ஒரு போர் நல்ல பயங்கரமா சக்தி வாய்ந்து போர் போடுறவங்களுக்குலாம் அவங்களுக்கு வந்து ஒரு சாதாரணமான ஒரு வந்து அவரை இடையர்களோ இல்லை ஒரு வேடனோ இல்லை அந்த மாதிரி இருக்கவங்க வந்து அவரை வந்து தோக்கடிச்சுட்டா அவங்களுக்கு வந்து ரொம்ப அவமானமா போயிடும். இவருக்கு ரொம்ப மனசுக்கு இதுவாயிடுச்சு. ரெண்டாவது அதோட இல்லாம கிருஷ்ணரோடுக்காக அவருக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டு காப்பாத்திட்டு வந்து அந்த ராணிகளையும் அவரால் காப்பாற்ற முடியல. இப்ப அந்த சமயத்துல வந்து திரும்பி வர்றாரு. வரும்போது வசிரபத்துக்கு வந்து சேர்ந்த உடனே யுதிஷ்டிர மகாராஜ் கேட்கிற கேள்வி என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க அப்படிலாம் கேள்வி கேட்கிறாரு. அதுக்கு வந்து அர்ஜுனர் வந்து கிருஷ்ணரை பத்தி இந்த எல்லா அவனுடைய லீலைகள் எல்லாம் நினைச்சிட்டு தியானம் பண்ணிட்டு அப்ப சொல்றாரு, இந்த மாதிரி அவர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு. அந்த அவ்வளவு எனக்கு ரொம்ப உதவியா எவ்வளோ எனக்கு ஆத்மார்த்தமா இருந்த என்னுடைய நண்பர் என்னை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிக்கிற சமயத்துல சொல்றாரு, அத்வைதனு ஈஷவக சரதக சஹயாஸ்தே சோகம் ரதி கிருபதையோ யதானமந்தி சர்வம் க்ஷணேன தது பூத சதீஷரிக்தம் பஸ்மனிருத்தம் குஹகராத்தம் விவோக்தம் உஷ்யாம் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, அதே தனுஷ் தான், அதே காண்டிவ தனுஷ் தான் நான் வந்து குருக்ஷேத்திர போர்லயும் வச்சிருந்தேன், இங்கேயும் வச்சிருந்தேன். ஈஷவக அதே வில்லு அம்பு தான், இது அதே அம்பு தான் இங்கே வச்சிருக்கேன். ச ரதக அதே ரதம் தான், இதே ரதம் தான். ச ஹயாஸ்தே அதே குதிரைகள். சோகம் ரதி அதே அர்ஜுன ரதி நான் தான், அங்கேயும் ராத்தி இங்கேயும் நான் தான், அதே ரதி. நிருபத்தையும் எத்தா ஆனமந்தி அப்பெல்லாம் நான் வந்து வில்லம் எடுத்துக்க அந்த காண்டியத்தினுடைய அந்த இதை வந்து நான் அந்த ரீங்காரம் வந்ததுனாலே சுண்டி விட்டு அந்த ரீங்காரம் வந்தாலே எல்லாரும் நடுங்கி போய் தானா வந்து என் காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சிருவாங்க. எதா நமந்தி எல்லா ராஜா பெரிய பெரிய ராஜா பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த ராஜா கூட என்னை வந்து நமஸ்காரம் பண்ணி என்கிட்ட சரணடைஞ்சிருவாங்க. அவங்க என்ன சொல்றாரு, நமந்தி சர்வம் க்ஷணேன அபூத் அசத் ஈஷரிக்தம். இந்த இவ்வளவு பெரிய மரியாதை இவ்வளவு பெரிய சக்திலாம் ஒரே க்ஷணத்துல என்கிட்ட இருந்து இல்லாம போயிடுது. அபூத் அசத், அசத்னா ரொம்ப ஒரு மாயை மாதிரி ஆயிடுச்சு, அது என்கிட்ட இல்லவே இல்லை. அது ஏன் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் எனக்கு தோணுச்சு, ஈஷரிக்தம். ஈஷரிக்தம்னா நான் பகவான் கிட்ட இருந்து நான் வந்து பிரிஞ்சாச்சு. ரிக்தம்னா இடைவெளி, ஆர் எனக்கு வந்து என்னுடைய அந்த கனெக்ஷன் வந்து துண்டிச்சு போயிடுறதுன்னு அர்த்தம். ஈஷரிக்தம் என்னுடைய வாழ்க்கையில இருந்து கிருஷ்ணர் போயிட்டாருன்னு உடனே பஸ்மணி ஹுதம், அதாவது எப்படி என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சுன்னா, இதுல ஒரு யஜ்யம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த யஜ்யத்துல வந்து அந்த யஜ்யம் முடிச்சதுக்கு அப்புறம் அதுல நீங்க வந்து இது நெய்ய ஊத்திட்டு இருந்தீங்கன்னா, ஆகுதி போட்டீங்கன்னா அது உபயோகமா இருக்குமா? இருக்காது. அதுக்கு ஒரு உபயோகமும் கிடையாது, ஒரு லாபமும் கிடையாது. குஹகராதம், குஹகராதம்னா இந்த மேஜிக்ல எல்லாம் வந்து பண்ணுவாங்க தெரியுமா, இந்த இவங்க எல்லாம் மேஜிக் பண்றவங்க வந்து இப்படி இப்படிம்பாங்க, திடீர்னு ஒரு 10 இது பைசா நோட்டு கொண்டு வருவாங்க, இல்ல மணி பிளான்ட் இதெல்லாம் சொல்லுவாங்க. இது மாதிரி இப்படி இப்படி பண்ணி பணத்தை கொண்டு வருவாங்க. அது மாதிரி பண்றவர் வந்து அவரையே மேஜிக் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி எப்படி பண்ணி பணத்தை வச்சுட்டு அவர் வந்து என்ன வேணாலும் சம்பாதிச்சு அவர் பெரிய கோடீஸ்வரர், பல கோடி கோடீஸ்வரர் ஆயிடலாம் இல்லையா? ஸோ இது வந்து ஒரு மாயை தான் இல்லையா? அதாவது பணம் இருக்குங்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதெல்லாம் கிடையாது. ஸோ ஒரு ஒரு பணம் காய்க்கிற மரம் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி உலகத்துல கிடையாது. அந்த மாதிரி இது குஹகராதம். திவோப்தம் உஷ்யாம் அப்படின்னா ஒரு
ஒரு பேரன் லேண்ட், ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு நிலத்துல வந்து அந்த அந்த இதுவே இல்லை, விளைக்கவே முடியாது, விளைவிக்கவே முடியாது தெரியும். அங்க போயிட்டு நீங்க வந்து ஒரு ஒரு விதையை எடுத்து அதை நீங்க அதில் போட்டீங்கன்னா விளையுமா? கிடையாது. ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை ஆயிடுச்சு. என்னுடைய வாழ்க்கை வந்து கிருஷ்ணர் இல்லாத வாழ்க்கை வந்து இந்த மாதிரி தான். இந்த 3 உதாரணங்களை சொல்றாரு. அவ்வளவு பெரிய மகத்துவம்லாம் எனக்கு, மகத்துவம் பேரு புகழ் எல்லாமே எனக்கு கிடைச்சது கிருஷ்ணர் என் கூட இருந்ததுனால. அவர் என்னைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில இருந்து போயிட்டாரோ அப்போ வந்து எனக்கு இது போயிருச்சு, என்னுடைய அந்த சக்தி எல்லாம் போயிருச்சு அப்படிங்கிறாரு. அப்ப இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு. நான் இந்த மாதிரி ஆகிட்ட நம்ம என்ன பண்ணணும்? இப்ப என்னன்னா, நான் எப்படி எங்கேயிருந்து ஆரம்பிச்சோம், நம்ம கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர் கூடவே இருந்தாரு, அதனால பகவத்கீதை சொல்லி கொடுத்தாரு. இப்ப நம்ம கிட்ட வந்து கிருஷ்ணர் கூடவே இல்ல, நம்ம அர்ஜுனர்கிட்ட பேசுற மாதிரி ஒரு ஒரு பக்கத்துல இருக்க ஒரு மனிதர் மாதிரி நம்ம கிட்ட இல்ல அவரு. இப்ப அவர்கிட்ட எப்படி நம்ம வந்து கஷ்டமா பகவத்கீதை பத்தி நம்ம கேட்கறது, புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா, அதுக்குதான் இந்த இந்த இன்சிடென்ட் உதாரணம். ஏன்னா அர்ஜுனர் வந்து முதல்ல பகவத்கீதை கேட்கும் போது குருஷேத்திரத்துல கிருஷ்ணரை உபதேசம் பண்ணாரு. ஆனா இந்த சமயத்துல ஒரு துர்கட்னா, ஒரு 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 அசம்பாவிதம் ஒண்ணு நடக்கும்போது அவரு கூட இப்ப கிருஷ்ணர் வந்து பிசிக்கலா இல்ல. அவர் இல்லாத போது அவர் என்ன பண்ணாரு? அதை வச்சுதான் நம்ம பிரபுபா நமக்கு வந்து பாகவத இது மூலமா நமக்கு சொல்லி தராங்க. கவலைப்படாதீங்க, அர்ஜுனுக்கே கூட ஒரு ஒரு நிலை இருந்தது. அந்த நிலையில கிருஷ்ணர் வந்து அவர் கூட பர்சனலா இல்ல. ஆனாலும் அவர் பகவான் கொடுத்த அந்த பகவத்கீதையோட உபதேசத்தை வந்து உபயோகிச்சு அது மூலமா அவர் திரும்பி பழையபடி நல்ல நிலைமைக்கு வந்துட்டாரு, திடமான நிலைமைக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்குதான் இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் வந்து என்னன்னா, அந்த அந்த யுதிஷ்டர்கிட்ட அவர் சொல்லிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஆச்சு. ஆனா அப்ப சொல்றாரு அவர், தேச காலார்த்த யுக்தானி யுக்தாபோபசமானி ச ஹரந்தி ஸ்மரதச்சித்தம் கோவிந்தாபிஹிதானி மே. இப்ப அவர் என்ன சொல்றாரு? இப்ப நவ் ஐ எம் அட்ராக்டட் டு தோஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இம்பார்ட்டட் டு மீ. இப்போ வந்து நான் வந்து மனசா தியானம் பண்றேன், எனக்கு அது வந்து நான் அதுக்கான அட்ராக்ட் ஆயிட்டேன் டு தோஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பை தி பர்சனாலிட்டி ஆஃப் காட் ஹெட் கோவிந்தா. எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு குருக்ஷேத்திரத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாருன்னா அந்த போர்க்களத்துல, அது எனக்கு வந்து இப்ப ஞாபகம் வருது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு அந்த இது அந்த ஞாபகம் வருது. பிகாஸ் தே ஆர் இம்ப்ரெக்னேட்டட் வித் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் ரிலீவிங் த பர்னிங் ஹார்ட் இன் ஆல் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் டைம் அண்ட் ஸ்பேஸ். ஏன்னா இந்த அவர் சொல்லி கொடுத்த உபதேசங்கள் எல்லாத்துலயும் உபதேசங்கள்ல வந்து இம்ப்ரெக்னேட்டட் அப்படின்னா, பிரபுபாத் அழகா எழுதியிருக்காரு பாருங்க. இம்ப்ரெக்னேட்டட் அப்படின்னா அதற்குள்ள வந்து அந்த உயிருள்ள ஸ்லோகங்கள், அதெல்லாம் அப்படிதான் மீனிங். அங்க இம்ப்ரெக்னேட்டட் அப்படின்னா நமக்கு வந்து எந்த நேரத்திலையும் எந்த காலத்திலையும் மீறி நமக்கு வந்து கொடுக்கப்படக்கூடிய ஒரு அந்த உபதேசங்கள்லாம் அதெல்லாம் இருக்கு. அதனால நான் இந்த பகவத்கீதை ஸ்லோகத்தை இதை வந்து நான் அவர் வந்து குருக்ஷேத்திரத்தை சண்டை போடுறதுக்கு போது மட்டும்தான் கொடுத்தாருன்னு அர்த்தம் இல்ல. எல்லா விதமான நிலைகளிலையும் எந்த காலத்திலையும் எந்த நேரத்திலையும் நம்மளால வந்து அது யாரா இருந்தாலும் அதை வந்து அதுல அதை வச்சு லாபம் எடுத்துக்க முடியும், அதுல வந்து அவங்க லாபத்தை எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக தான் ரிலீவிங் த பர்னிங் ஹார்ட். நம்மளுடைய இதெல்லாம் நமக்கு சோகமான நிலையெல்லாம் வந்ததுன்னா நமக்கு ஒரே எரியும், நமக்கு அப்படியே ஒரே ஒரு சங்கடமான நிலையா இருக்கும். எங்க போறது, யாருக்கிட்ட போறது, யாருக்கிட்ட இருந்து நம்ம வந்து ஒரு 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 உதவி கேட்கறது, ஒரு உபதேசம் நல்ல உபதேசம் சொல்றதுக்கு அது மாதிரி யாருமே இல்லை. நலன் இருமைங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த உலகத்துல கண்டுபிடிக்கிறது. அப்படின்னு Hare Krishna, can you hear me? Yes, Prabhu. கேக்குதா? Yes, Prabhu. Yes, Prabhu. சரி, சாரி போட்டா ஒரு முக்கியமான கால் இருந்தது. சோ என்ன சொல்றாரு? இம்ப்ரெக்னேட்டட் அப்படிங்கிறாரு. இம்ப்ரெக்னேட்டட்னா அதற்குள்ள வந்து ஒரு உயிருள்ள ஸ்லோகங்கள். இதெல்லாம் ஏன் உயிருள்ள ஸ்லோகங்கள்? ஏன்னா பகவத்கீதை, பாகவதம், பகவானுடைய நாமங்கள், இது மூணும் மெயினா.
இதற்கும் பகவானுக்கும் வித்தியாசமே கிடையாது, வேறுபாடே கிடையாது. நீங்க பாகவத்தை பத்தி படிச்சாலும் சரி, பகவத்கீதை பத்தி படிச்சாலும் சரி, நம்ம வந்து பகவானுடைய சங்கத்துல இருக்கோம். இப்போ வந்து நம்ம பேசிட்டு இருக்கோம் பகவத்கீதையை பத்தி, நம்ம வந்து பகவானுடைய சங்கத்துல இருக்கோம். இதுதான் அர்ஜுனர் நமக்கு சுட்டி காமிச்சிருக்காரு. என்ன சுட்டி காமிச்சிருக்காரு? இந்த பகவத்கீதை முழுக்க இந்த உபதேசங்கள் இருக்கு, அது எல்லாமே ஒன்னொன்னுத்தையும் நான் ஞாபகப்படுத்தும் போது என்கிட்ட வந்து நான் வந்து கிருஷ்ணருடைய சங்கத்துல இருக்கேன். கிருஷ்ணருடைய சங்கத்துல இருக்கும்போது எனக்கு வந்து எல்லா விதமான அந்த கவலைகள், சோகங்கள், துக்கங்கள்லாம் அப்படியே அழிஞ்சு போயிடும், அப்படியே காணா போயிடும். பனி எப்படி சூரியன் உடிச்சு உடனேவே காணா போயிடுமோ அது மாதிரி இதுவும் காணா போயிடும். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இது ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். இம்ப்ரெக்னேட்டட் அப்படின்னா யுக்தானி, தாப்ப உபசமானி, இதயத்துல பயங்கர அப்படியே நமக்கு ஒரு அப்படியே வலிக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும், யார்கிட்டயுமே சொல்லக்கூட முடியாது. அந்த சமயத்துல நம்ம பகவத்கீதையை சும்மா எடுத்து படிச்சாலே போதும், ஓப்பன் பண்ணி படிச்சாலே போதும், அப்பயே நமக்கு வந்து எல்லா விதமான, ஏன்னா அந்த சமயத்துல நம்ம பகவானுடைய சங்கத்தை எடுத்துக்கிறோம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்ப இந்த பொருளுரையில பிரபுபாதர் வந்து ரொம்ப 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 அழகா சொல்லியிருக்காரு. ஒரு முதல் 2 பத்தி நான் படிச்சுட்டு அப்படியே சொல்றேன் உங்களுக்கு. Herein Arjuna refers to the instruction of the Bhagavad Gita which was imparted to him by the Lord on the battlefield of Kurukshetra. இவர் வந்து பகவத்கீதை வந்து இந்த குருக்ஷேத்திர போர் களத்துல வந்து பகவான் சொல்லி கொடுத்ததை பத்தி அர்ஜுனர் வந்து ஞாபகப்படுத்துறாரு. The Lord left behind him the instructions of the Bhagavad Gita not for the benefit of Arjuna alone but also for all time and in all lands. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதனால்தான் பிரபுபாதர் இந்த பொருளுரை நான் வந்து இதனால தான் நான் அதை எடுத்து படிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். பகவத்கீதை வந்து அந்த நேரத்துல மட்டும் சொல்லப்பட்ட ஒரு ஒரு உபதேசமோ ஒரு சாஸ்திரமோ கிடையாது. அது அர்ஜுனருக்கு மட்டும் லாபம் கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு நல்லது பண்ணக்கூடிய மாதிரி ஒரு கிடையாது. சரிங்களா? பட் ஆல்சோ ஃபார் ஆல் டைம் அண்ட் இன் ஆல் லேண்ட்ஸ், எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் இதை வந்து நம்ம வந்து பயிற்சி செய்ய முடியும். இதை புரிஞ்சுட்டு பயிற்சி செய்ய முடியும், அதுல இருந்து லாபம் கிடைக்கும் நமக்கு. The Bhagavad Gita being spoken by the Supreme Personality of Godhead is the essence of all Vedics. எல்லா வேதங்களுக்கும் சாரம் வந்து இதுதான், சர்வ வேதாந்த சாரம். எல்லா வேதங்களுக்கு எல்லாத்துக்கும் சாரம் இது பகவத்கீதா. It is nicely presented by the Lord himself for all who have very little time to go through the vast Vedic literatures like Upanishad, Puranas and Vedanta Sutras. நமக்கெல்லாம் வந்து எல்லா சாஸ்திரங்களையும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. அது அது அப்படியே படிச்சாலும் நம்மளால வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுக்க முடியாது, அது வந்து பயிற்சி செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எல்லாத்தையும் சாரமா, அதனாலதான் வந்து ஏக்கம் சாஸ்திரம் தேவகி புத்திர கீதம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு சாஸ்திரம் போதும், இதை வச்சு நம்ம படிச்சாலே போதும், நம்ம வாழ்க்கை சக்சஸ்ஃபுல் ஆயிடும் அப்படின்னு சொல்லி. இது வந்து நமக்காக எல்லாருக்காகவும் லாபம் தரக்கூடியதுக்காக மகாபாரத்துக்குள்ள இந்த 7 ஸ்லோகத்தை வச்சிருக்காங்க. இப்போ the problem which arose in the heart of Arjuna on the battlefield of Kurukshetra was solved by the teachings of the Bhagavad Gita. கிருஷ்ணர் அந்த சமயத்துல பகவத்கீதையை சொல்லி கொடுத்தவரை அர்ஜுனருக்கு வந்து அப்ப என்ன கஷ்டம் இருந்தது? ஐயோ, இவங்களெல்லாம் வந்து நான் சாகடிக்க போறேனே, அதுக்கப்புறம் இவங்க கூட எல்லாம் நான் சங்கம் வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு அவருக்கு கவலை இருந்தது. அந்த கவலையை தீர்க்கறதுக்காக பகவத்கீதை அந்த சமயத்துல வந்து சொல்லி கொடுத்தாரு. ஆனா அதே ஸ்லோகங்களை வச்சு again after the departure of Lord from the vision of earthly people, நம்மளுடைய கண்ணுல இருந்து அவர் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம், when Arjuna was face to face with being vanquished in his acquired power and prominence, அந்த சமயத்துல அர்ஜுனருக்கு வந்து ஒரு பெரிய அவமானமா போச்சு. இது என்னடா, அது காட்டுல வந்து நான் ஒரு நல்ல ஒரு சேவை பண்ணிட்டு இருக்கேன், இந்த சமயத்துல எனக்கு வந்து இவங்க ரொம்ப ஈஸியா நடிச்சுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த சமயத்துல வருத்தமா இருக்கும்போது he wanted again to remember the great teachings of the Bhagavad Gita. திரும்பி அவர் வந்து பகவத்கீதையை வந்து அதே உபதேசங்களை அவர் வந்து ஞாபகப்படுத்திட்டாரு. அது மூலமா அவருடைய கவலைகள் எல்லாம் போயிடுச்சு. முக்கியமான பாயிண்ட் சொல்றாரு பாருங்க பிரபுபாதரிங்க. Just to teach all concerned that the Bhagavad Gita can be consulted in all critical times. எல்லா விதமான ஒரு ரொம்ப கஷ்டமான நேரங்கள்ல கூட நம்ம பகவத்கீதையை உட்காந்து நம்ம அது படிக்கலாம், அதுகிட்ட இருந்து நம்ம வந்து அட்வைஸ் உபதேசங்கள் எடுத்துக்கலாம். நாட் ஒன்லி ஃபார் solace from all kinds of mental agonies, மனசுல நமக்கு நிறைய கவலைகள் இருக்கும், அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு மட்டும் கிடையாது, but also for way out of great entanglements which may embarrass one in some critical hour. நமக்கு ரொம்ப நம்ம வந்து மனசு நல்லா இருந்தா கூட, மனக்கவலை இல்லைன்னு இருந்தா கூட ரொம்ப பெரிய சிக்கல் எல்லாம் மாட்டிட்டு இருந்திருப்போம்.
ஏதாவது நம்மளே தப்பு செஞ்சிருக்க மாட்டோம், நம்மள ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டி விட்டுருவாங்க. இல்ல யாராவது நம்மளை பத்தி ஏதாவது குற்றம் சொல்லிட்டு இருப்பாங்க, நமக்கு பேர் கெட்ட பேர்லாம் இது பண்ணிட்டு இருப்பாங்க, என்ன வேணாலும் இருக்கும், நம்மளை அவமானப்படுத்துவாங்க, என்ன வேணாலும் இருக்கும். ஆனா இது எல்லா சமயத்திலையும் கிரிட்டிக்கல் ஹவர், ரொம்ப 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 என்ன சொல்றது, கிரிட்டிக்கல்னா ரொம்ப அவசரமான ஒரு ரொம்ப கஷ்டமான ரொம்ப சோதனையான ஒரு நிலையில கூட நம்மளால பகவத்கீதை மூலமா நமக்கு வந்து உபதேசம் கிடைக்கும், ஒரு நல்ல ஒரு நமக்கு வாழ்க்கையில வந்து முன்னேற்றமும் கிடைக்கும். இப்ப அதனால சொல்றாரு அடுத்த பாராகிராஃப்ல, the merciful Lord left behind him the great teachings of the Bhagavad Gita so that one can take the instructions of the Lord even when he is not visible to the materialized side. நம்மளாம் இப்ப ஜூம்ல இப்ப நம்ம வீடியோ ஆன் பண்ணா நம்ம ஒருத்தர் நம்ம பார்த்துக்கலாம். இப்ப அந்த மாதிரி நம்ம வந்து கிருஷ்ணர் வந்து நம்ம பார்க்க முடியாது. பார்க்கணும்னா பார்க்கலாம், பட் அதுக்கு மனசு வந்து இன்னும் நமக்கு தூய்மையாகணும். ரைட்டா? இப்ப அந்த மாதிரி இருக்கும்போது என்ன சொல்றாரு, அவர் அவர் பகவான் அந்த மாதிரி பார்க்க முடியலன்னா கூட அவருடைய உபதேசங்கள் மூலமா நம்ம அவரை பார்க்கலாம். மெட்டீரியல் சென்சஸ் cannot have any estimation of the supreme lord. பௌதிக புலன்கள்லாம் வந்து அதை வச்சு பகவானுடைய அவர் எவ்வளவு பெரியவர், அவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர்ங்கிறதெல்லாம், அவருடைய அசாதாரணமான சக்தி அதெல்லாம் வந்து நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. But by his inconceivable power, the Lord can incarnate himself to the sense perception of the conditioned souls in a suitable manner through the agency of matter, which is also another form of the Lord's manifested energy. இது என்ன அழகான பாயிண்ட் பாருங்க. இந்த பாயிண்ட் இது மூலமா தான் பிரபுபாதர் நமக்கு பெரிய பெரிய ஒரு உபதேசம் சொல்றாரு. என்ன சொல்றாரு, பௌதிக நம்மளுடைய புலன்கள் மூலமா நம்ம பகவானுடைய சக்தியை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா பகவான் நினைச்சா யார் மூலமா வேணாலும் எப்படி வேணாலும் அவர் வந்து அவதாரம் எடுக்கலாம். எப்படி அவதாரம் எடுப்பாரு? அவர் எப்படி எடுப்பார்னா, he can incarnate himself to the sense perception of the conditioned souls. நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு ரூபத்துல அவர் அவதாரம் எடுப்பாரு. through the agency of matter. இப்ப நீங்க எடுக்கலாம், ஒரு பகவத்கீதை நீங்க எடுத்துட்டு இது நாங்க இது ஒரு புக்கு தானுங்க, இதை போய் என்னங்க இது பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேஜ் இதெல்லாம் எல்லாம் எத்தனையோ இந்த புக்ல பகவத்கீதை புக் இருக்கு, இல்லைன்னா வேற ஏதாவது கூட பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர். ஆனா கையில பகவத்கீதை வந்தோடனே சில பேர் தலையில எடுத்து கையில முக்காசு பேர் தலையில எடுத்து அப்படி இருப்பாங்க, நமஸ்காரம் பண்ணுவாங்க, இல்லை தொட்டு கூப்பிடுவாங்க. அப்படி அது மாதிரி எல்லா புத்தகத்தையும் பண்றாங்களா? பண்றதா பண்ணலாம், பட் அந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சாதாரணமாவே அதுக்கு அந்த மரியாதை. நீங்க ஒரு விஷயத்த வந்து பகவானோட நம்ம அதை வந்து சேர்த்துட்டோம்னா, லிங்க் பண்ணிட்டோம்னாலே அதனுடைய மதிப்பு வந்து கூடிடும். அழகான விஷயத்த வந்து நம்மளுடைய ஆச்சாரியர்கள்லாம் சொல்றாங்க. ஒரு சாதாரண எறும்பு தான் இருக்கு, இரும்பு இது இருக்கு, அதை வந்து ஒரு ஒரு கொல்லன் பட்டறையில வந்து அதை அடிக்கிறாரு, அடிச்சு என்னென்னமோ பண்றாரு. அதை வந்து அதே மாதிரி அதே இரும்பை வந்து நம்ம ஒரு ஒரு ஷேப்ல பண்ணி இந்த விளக்கா பண்ணிட்டாங்கன்னா, அந்த விளக்கு வந்து கிருஷ்ணருடைய ஆரத்தி பண்றதுக்கு அதுக்கெல்லாம் உபயோகமாகுது. அந்த விளக்குல இருந்து அவங்க ஆரத்தி எடுத்துக்கிட்டு அப்படி போய் கோயில் அப்படி போகும்போது அது உடனே தொட்டு கும்பிடுறாங்க. அதே இரும்பு தான் இன்னொரு இடத்துல வந்து கல்லன் பட்டறையில வந்து அடி வாங்கிட்டு இருக்கு, யாரும் ஒன்றும் சும்மா அப்படி தூக்கமா ஓரமா போட்டிருப்பாங்க, அடிச்சு தூக்கி ஓரமா போட்டிருப்பாங்க, யாரும் கண்டு கூட மாட்டாங்க. என்ன வித்தியாசம் இது ரெண்டுத்துக்கும்? ஏன்னா இந்த நம்ம ஆரத்தியில இருக்க அந்த உலகம் வந்து பகவானுடைய சேவையில ஈடுபட்டது. ஆனா இந்த சாதாரணமா கொல்லப்பட்ட இருக்க இரும்பு சேவையில ஈடுபடலை, அதனால அதை எல்லாம் உதாசீனப்படுத்தி வச்சிருக்காங்க. நீங்க இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, நீங்க அந்த ராஜஸ்தான் எல்லாம் போனீங்கன்னா இந்த மார்பிள் எல்லாம் இருக்குல்ல, அந்த மார்பிள் செலவு கல் சொல்லுவாங்கல்ல, அது அதனுடைய மலையா இருக்கும், மலையா இருக்கும். அதை தான் உடைச்சு எடுத்து மார்பிள் இது டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க, வீடு கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் அதெல்லாம் இருக்கு. யாரும் வந்து அந்த பெரிய அந்த மவுண்ட் அபு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மலை குன்றர்கிட்ட எல்லாம் போய் யாரும் போய் அது நமஸ்காரம் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனா அதே கல்லை வந்து கொண்டு வந்து ஒருத்தர் வந்து ராமரோ கிருஷ்ணரோ இல்லை ஏதோ ஒரு விக்கிரக ரூபம் பண்ணி கோயில வச்சுட்டா, அந்த கோயில் அந்த விக்கிரகத்தை பார்த்து எல்லாம் தானாவே நமஸ்காரம் பண்ணும். ஏன்னா அந்த கல் வந்து அங்க இருக்க கல் வந்து இன்னும் பகவானுடைய சேவையில ஈடுபாடா படுத்த முடியல, அதை தன்னை ஈடுபடுத்திக்க முடியல. அதே கல் வந்து இங்க பகவானுடைய சேவையில ஈடுபட்ட உடனே எல்லாரும் தொட்டு கும்பிடும். அவ்வளவு என்ன, மூர்த்தி கூட விட்டுருங்க, நீங்க படி ஏறி போறோம்ல, அந்த படி கோயிலுக்கு படியில ஏறி போறோம்ல, அந்த படியை கூட தொட்டு கும்பிடுவாங்க இல்லையா? நம்ம சாதாரண வீட்டுல இருக்க படியில யார் வீட்டா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனோம்னா அவங்க மார்பிள் படியா வச்சிருந்துட்டோம், அந்த மார்பிள் படி யாரும் தொட்டு கும்பிடுறாங்களா?
சாதாரண ஒருத்தரோட வீட்டுல யோசிச்சு பார்க்கணும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, யார் யாரெல்லாம் வந்து பகவானுடைய அந்த பகவத்கீதை, பாகவதம், நாமஸ்மரணம் இது மூலமா நம்ம வந்து நாம சங்கீர்த்தனம், இது மூலமா பகவத் சங்கத்தனோட பகவானுடைய ஆஹ் இது இந்தியில சொல்லுவாங்க ஜுடாஹுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யுக்தா, அவங்களுடைய சேர்ந்து இருக்கிறது, கனெக்ஷன்ல இருக்கிறது. அந்த கனெக்ஷன்ல இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து தானாவே நம்மளுடைய மதிப்பு கூடிடும். எப்ப அந்த கனெக்ஷன் கட்டாயம் வெளில வந்துடுமோ அப்ப அதுக்கு. அதனால கிருஷ்ணர் வந்து எந்த விதமான பௌதிக இது மூலமாவும், தண்ணி மூலமா, பூமி மூலமா, இல்ல இந்த பேப்பர் மூலமா, இல்ல ஏதாவது கட்டையின் மூலமா, எந்த மூலத்திலையும் அவர் வந்து நமக்கு வந்து தன்னுடைய தரிசனத்தை கொடுப்பார். அதனாலதான் thus the Bhagavad Gita or any authentic scriptural sound representation of the Lord is also the incarnation of the Lord. நீங்க கேட்டீங்க எப்படி பகவத்கீதையை வந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முதல் விஷயம், பகவத்கீதையும் கிருஷ்ணரும் ஒன்றே. பகவத்கீதைங்கிறது பகவானுடைய சப்த அவதாரம், பாகவதம்ங்கிறது பகவானுடைய சப்த அவதாரம். அப்படிங்கிறத நம்ம எப்ப வந்து முழுக்க முழுக்க நம்ம புரிஞ்சுக்கிறோமோ, மனசுல நம்ம வந்து திடமா அதை நம்புறோமோ, அந்த செகண்ட்ல இருந்தே நம்மளுடைய பயிற்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தானா ததாமி புத்தி யோகம் தான் நடக்கும் கிருஷ்ணர்கிட்ட இருந்து. கேஷாம் சதத்த யுக்தானாம், நம்ம கிட்ட சதத்த யுக்தம், எப்பவுமே பகவான்கிட்டயே யுக்தவா இருக்கிறவங்களுக்கு எது நடந்தாலும் சரி, நான் பகவானோட திருப்திக்காக செய்யறேன், பகவான் இது பண்ண திருப்தி ஆவாரா, அந்த மாதிரியான ஒரு யோசனையிலே இருக்கவங்களுக்கு பஜதாம் பிரீத்தி பூர்வகம். பிரீத்தி பூர்வகத்தோட ஒருத்தர் வந்து பக்தி பண்றாங்கன்னா, ததாமி புத்தி யோகம், நான் உங்களுக்கு என்னுடைய அவங்களுக்கு அந்த புத்தியை தரேன். எப்படி என்கிட்ட எப்படி வர்றதுன்ட்டு நான் உங்களுக்கு அந்த ஞானத்தையும் பக்தியும் புத்தியும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறேன். ரைட்டா? அதனால இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாரு அழகா, எதெல்லாம் வந்து நமக்கு பகவானுடைய உபதேசங்களை நமக்கு சொல்லி கொடுக்கிறதோ அது எல்லாமே பகவானுடைய அவதாரம் தான். முக்கியமா பகவத்கீதையும் பாகவதமும் பகவானுடைய சப்த அவதாரங்கள். நீங்க பகவானை வந்து நம்ம நேர்ல பார்க்க முடியலன்னாலும் அந்த ஸ்லோகங்களை நம்ம வந்து ஒரு 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 ஆர்வத்தோட நம்ம கேட்டு நம்ம வந்து இது பண்ணோம்னா, நம்ம வந்து படிச்சோம்னா அது வந்து அப்படி பகவான் கிட்ட இருந்து நமக்கு என்ன நமக்கு அவருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கணுமோ அது அப்படியே இதை படிக்கிறது மூலமா நமக்கு கிடைக்கும். அதான் இங்க சொல்றாரு, there is no difference between the sound representation of the Lord and the Lord himself. பகவானுக்கும் பகவானுடைய சப்த அவதாரங்களுக்கும் வேறுபாடே கிடையாது. One can derive the same benefit from the Bhagavad Gita as Arjuna did in the presence of the Lord. இதுதான் அழகா சொல்லி முடிக்கிறார் பாருங்க. அர்ஜுனருக்கு வந்து நல்ல இது இருந்தது, அவருக்கு வந்து நல்ல ஒரு லக்கு, நம்ம அவருக்கு என்னவா இருந்தாலும் அவரால் வந்து கேட்டுருக்க முடியும். எனக்கு அந்த மாதிரி இல்லையே, ஒரு உபதேசம் சொல்லக்கூடியாது அப்படின்னு கேட்டா, இல்ல, இந்த பகவத்கீதை மூலமா பகவான் நம்ம கூட எப்பவுமே இருக்கா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட். நம்ம வந்து பகவானுக்கும் பகவத்கீதைக்கும் வித்தியாசமே இல்லை. ரெண்டுமே பகவான் கிட்ட என்னென்னலாம் இருக்கோ பகவத்கீதையிலையும் எல்லாமே இருக்கு அப்படிங்கிற அந்த முழுமையான நம்பிக்கையில தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் எதுவா இருந்தாலும். அந்த நம்பிக்கை எவ்வளவு சீக்கிரம் நமக்கு வருதோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளால வந்து ஆஸ்வாதனம் செய்ய முடியும், மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்க முடியும். சரியா? இப்ப இந்த பகவத்கீதைக்கும் பகவானுக்கும் வித்தியாசமே இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அருமையான ஒரு உண்மையா நடந்த ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஒரு இன்சிடென்ட், அதை வந்து நம்ம இது பண்ணி அதை பத்தி நான் ஒரு சின்ன ஒரு 2-3 மினிட்ஸ்ல அந்த கதையை அழகா சொல்றேன். அது அழகான கதை, அதை சொல்றேன். முன்னொரு காலத்துல வந்து ஒரு பெரிய பக்தர் ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேர் வந்து அர்ஜுனாச்சாரியா அப்படின்னு. அவர் பேர் அர்ஜுனாச்சாரியா. அவர் வந்து நம்ம இந்த தென்னகத்துல வந்து ஒரு பெரிய ஆச்சாரியரா இருந்தாரு. 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இப்ப அவரும் அவருடைய மனைவியும் அவங்களுடைய அந்த அவர் பிரச்சாரம் பகவத்கீதை உபதேசங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அது பண்ணிட்டு இருந்த அதே சமயத்துல அவர் வந்து அவரும் அவங்க மனைவியும் ஒரு கிராமத்துல அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க அந்த பிராமணரா இருக்கிறதுனால அவர் வந்து என்ன பண்ணுவாரு, அவர் வந்து 3 வீட்டுல போயிட்டு மட்டும் இந்த மாதுகரின்னு சொல்லுவாங்க, பகவதி பிக்ஷாம் தேகி அப்படின்னு கேட்பாங்க. அந்த அந்த இது பிச்சை எடுத்து அதுல எவ்வளவு பிரசாதம் வருதோ அந்த பிக்ஷை எடுத்து அது மூலமா எவ்வளவு பிரசாதம் அது மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அதுக்கு மேல சாப்பிட மாட்டாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது,
அவர் வந்து ரொம்ப பகவத்கீதையோட கமெண்ட்ரிலாம் எழுதிட்டு இருப்பாரு அவரு. அதுக்கான இதெல்லாம் எழுதிட்டு இருப்பாரு. சத்தியான்னு சொல்லுவாங்க, கமெண்ட்ரி அது எழுதிட்டு இருப்பாரு. அது எழுதும் போது அவருக்கு வந்து ஒரு அதுலயே ஆழ்ந்து போயிட்டதுனால அந்த இது பிக்ஷை எடுக்கிறதுக்கு போகிறதுக்கு அது மறந்துடுவார். உங்க மனைவியும் வந்து சரி எழுதிட்டு இருக்காரு பாவம் அப்படியே விட்டுருவாங்க. ரொம்ப ரசிச்சு எழுதி இருந்ததுன்னா அதை விட்டுருவாரு. அந்த நேரத்துக்கு நேரம் கடந்து போயிடும். அதுக்கப்புறம் ஒரு ஐயோ பிக்சை எடுக்கிறதுக்கு போக முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவசரம் சொல்லிட்டு போவாரு. ஆனா அப்ப வந்து எல்லாரும் அவங்களுடைய மத்தியான நேரம் ஆயிடும், காலம் கடந்து போயிடும், சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. அதனால எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீடை கூட்டிட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப ஓய்வு எடுத்துட்டு இருக்கும்போது இவர் வந்து ஐயோ ரொம்ப சோகத்தோட திரும்பி ஒரு ஐயோ இன்னைக்கு பிரசாதம் இல்லாம சிரிக்க வேண்டியதானா, நான் இல்லைனாலும் நான் இருந்தாலும் பரவாயில்ல, இப்ப மனைவி குழந்தைகள் இருந்தாலும் இது விட்டுணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு என்ன பண்றாரு, அந்த சமயத்துலதான் அவர் வந்து இந்த அனன்யா சிந்தேன் தோமாம் ஏஜனா பரிபாஸ்தே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாமியகம். யார் என்னை வந்து அனன்ய பக்தியோட யார் ஒருத்தர் வந்து என்னை வந்து பூஜை செய்யறாங்களோ, என்னை வந்து வழிபடுறாங்களோ, என்னுடைய திவ்யமான நாமங்கள், திவ்யமான ரூபங்கள் அது மூலமா தியானம் பண்ணிட்டு என்ன ஒரு எனக்கு என்ன வழிபாடு பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஐ கேரி வாட் தே லேக் அண்ட் ஐ ப்ரிசர்வ் வாட் தே ஹேவ். அவங்களுக்கு என்ன இல்லையோ அதை நான் வந்து நான் தாங்கி தூக்கி எடுத்துட்டு போறேன், கேரி பண்றேன், நான் கேரி பண்றேன் அப்படிங்கிறேன். அண்ட் அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதையும் நான் வந்து பாதுகாக்கிறேன் அப்படிங்கிறேன். இதை படிச்சுட்டு அர்ஜுனாச்சாரியாருக்கு ஒரு செகண்டுக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் ஆயிடுது. இவர் என்ன என்கிட்ட இல்லாததை வந்தெல்லாம் வந்து இவரு காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு வந்து அவர் என்கிட்ட சாப்பாடு இல்லை, அது கூட அவரால் வந்து கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்டுக்கு என்ன பண்ணுவாரு, அந்த யோகக்ஷேமம் மகாமியகம் அப்படிங்கிற அந்த லைனை வந்து தன்னுடைய இதனால எழுத்ததுனால அடிச்சிடுவாரு. அடிச்சுட்டு யோகக்ஷேமம் எங்க என்ன கிருஷ்ணர் காப்பாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் அடிச்சிடுவாரு. நம்மள கூட சில சமயம் கேட்கறோம்ல, கிருஷ்ணர் போயிட்டு அவங்ககிட்ட கண் இல்லையா காது இல்லையா அப்படிங்கிற மாதிரி. இவருக்கு அந்த ஒரு சின்ன வருத்தம் வந்துருச்சு. அதனால ஸ்கிராச் பண்ணிட்டு குளிக்கிறதுக்கு போயிடுறாரு. மத்தியான ஸ்நானத்துக்காக போயிடுறாரு, ஆத்துக்கு போயிடுறாரு. அப்போ வீட்டுல வந்து என்ன ஆகுது, கொஞ்ச நேரத்துல வந்து ரெண்டு திவ்யமான என்ன சொல்றது ரூபம் கொண்ட ரெண்டு ரொம்ப இளைஞர்கள் வர்றாங்க. அவங்க இது வந்து ஆக்சுவலா கிருஷ்ணரும் பண்றவங்க தான் வராங்க. இந்த மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, நிறைய லோடா சாப்பாடு, காய்கறி, அப்புறம் அரிசி பருப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து மூட்டை மூட்டையா கொண்டு வந்து அவங்க வந்து அவங்க இறக்குறாங்க இந்த வீட்டுல. அப்ப வந்து இவர் அர்ஜுனாச்சாரியா இல்ல, அவங்க மனைவி மட்டும் இருக்காங்க. அவங்க கேட்கறாங்க, இதெல்லாம் யாரு, எப்படி அவர் வந்து ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி வந்தாரு அப்படின்னு. இல்ல அவர் தான் வந்து அவருடைய சிஷ்யர்கள் நாங்க ரெண்டு பேரும். அவர் வந்து எங்களுக்கு இதெல்லாம் கொண்டு வந்து கொடுக்க சொன்னாரு. ஆனா வந்து அவர் எங்களெல்லாம் எங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா டீல் பண்றாரு, ரொம்ப கொடுமைப்படுத்துறாரு அப்படின்லாம் சொல்லி சொன்ன போது அவங்க உடம்புல வந்து நிறைய கோடுகள், அந்த என்ன சொல்றது, என்ன அடிச்ச ஒரு காயம் அதெல்லாம் இருந்தது. அது போது ஐயோ அவர் அந்த மாதிரி பண்ண மாட்டாரு, சரி நான் வந்தாருன்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க அந்த மனைவி. அப்புறம் இவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு ஆனா வந்து என்ன பண்றாங்க, கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்றாங்க, சரி சரி நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நான் உங்களுடைய அந்த அடிப்பட்ட இடத்துக்குலாம் நான் வந்து சந்தனம் பூசி நான் உங்களை வந்து நான் அதை வந்து நான் இது பண்றேன், நான் ஆற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவி வந்து கருணையோட அதை அவங்களுடைய அடிப்பட்ட இடத்துல எல்லாம் வந்து சந்தனம் பூசி விடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பி போயிடுறாங்க. அந்த அந்த ரெண்டு இளைஞர்களும் கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அர்ஜுனாச்சாரியா வந்து குளிச்சுட்டு திரும்பி வர்றாரு. வரும்போது அவங்க மனைவி வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ரெண்டு பேர் வந்தாங்க, அவங்க வந்து உடம்புலாம் இதுவா இருந்தது, காயமா இருந்தது, நீங்க தான் வந்து ஏதோ அவர் ரொம்ப கொடுமைப்படுத்தி இது பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க. சொன்ன உடனே ஐயோ நான் யாரும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் யோசிச்சு பாக்குறாரு. கிருஷ்ண பண்றமா இருக்கும் அப்படின்னு சொல்லி உடனே ஓடி போய் அவர் வந்து அவருடைய புத்தகத்தை ஓப்பன் பண்ணி பாக்குறாரு. அந்த யோகக்ஷேமம் மகாமியகம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துல அவர் அந்த அடிச்சுட்டு போயிருந்தார் இல்லையா, அந்த அடிச்சுட்டு போனது வந்து அந்த அந்த அடிச்ச அந்த ஸ்கிராட்ச் வந்து காணா போயிருந்தது. அதுக்கப்புறம் இவர் புரிஞ்சுட்டு சொல்றாரு, ஐயோ கிருஷ்ணா நீங்க தான் வந்தீங்களா, கிருஷ்ணரும் பலராமனும் வந்திருக்காங்க, அவங்க அவங்க மேலப்பட்ட அந்த அடிங்கிறது வந்து இவர் அந்த ஸ்லோகத்தோட அந்த லைனை வந்து ஸ்கிராச் பண்றதுக்கு, அதுதான் அந்த அங்க அடியாப்பட்டிருக்கு.
அதனால அவர் சொல்றாரு, இந்த மாதிரி ரொம்ப அழுதுகிட்டே சொல்றாரு, நான் போய் பகவானுடைய வார்த்தையை வந்து நான் சந்தேகப்பட்டனே, இனிமே நாங்க வந்து அந்த மாதிரி சந்தேகமே பட மாட்டேன். அந்த சந்தேகப்பட்டதுனால எனக்கு வந்து பகவானுடைய தரிசனம் கிடைக்காம போயிடுச்சு அப்படின்னு சொன்னே. இவங்களும் வந்து சொல்லுவாங்க, ஐயோ நானும் கிருஷ்ணன் பண்றேன்னு தெரிஞ்சுதான் அவங்களை இன்னும் நல்லா நான் வந்து அவங்கள உபசரிச்சு கவனிச்சிருப்பேனே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களை வந்து மனசு தேர்த்தி விடுறாரு. அட்லீஸ்ட் நீ கவனிக்கலனாலும், நீ புரிஞ்சுக்கலனாலும் அட்லீஸ்ட் எங்களுக்கு சேவையாவது பண்ணி அவங்களுக்கு நேர்லயாவது பாத்தியே. அதனால அவர் வந்து பகவானே நேர்ல வந்து நம்ம கிட்ட என்ன இல்லையோ அதை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனாச்சாரியும் அவங்க மனைவியும் ரொம்ப சந்தோஷமா இந்த இந்த இதை நினைவு கூர்ந்து இன்னும் பக்தியை வந்து ரொம்ப நல்லா தீவிரமா செய்ய ஆரம்பிச்சாங்க. இது வந்து என்ன நமக்கு உபதேசம் பண்றதுக்காக இது இருக்கு அப்படின்னா, பகவானுக்கும் பகவானுடைய வார்த்தைகளுக்கும் வேறுபாடே இல்லை. அதனாலதான் ஒரு ஸ்லோகமும் நம்ம படிக்கும்போது புதுசா நமக்கு வந்து ஆர்வத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அது கொடுக்கறதுக்காக தான் நமக்கு வந்து இத்தனை தடவை நம்ம பகவத்கீதை எத்தனை தடவை படிச்சாலும் ஒவ்வொரு தடவையும் புதுசா இருக்கும். தினே தினே நவம்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு தடவையும் ஒரே ஸ்லோகத்துல படிச்சாலும் திரும்ப திரும்ப படிக்கும்போது புதுசான நமக்கு ஒரு நல்ல ஒரு ஞானம், அறிவு எல்லாமே வந்து பகவான் கொடுத்துட்டு இருப்பாரு. அதனால எங்க குரு மகாராஜ் பரம் திரு மகாவிஷ்ணு கோசாமாராஜ் எப்பவுமே சொல்லுவாரு, பகவத்கீதையோட பிளேஸ் எங்க, அவருடைய அது இருக்க வேண்டிய எங்கேருந்து வந்தது, அது டிரான்சென்டென்டல் த்ரோட் ஆஃப் கிருஷ்ணா, பகவானுடைய தொண்டையில, பகவானுடைய நாவில இருந்து வந்தது. அதனால இட் ஷுட் ஆல்சோ கம் ஃப்ரம் யுவர் த்ரோட். நம்மளுடைய தொண்டை, நம்மளுடைய நாக்கு தான் பகவத்கீதை இருக்க வேண்டிய இடம். இதயத்துல இருந்து இது மூலமா நமக்கு வர வேண்டிய, வெளியில வர வேண்டிய, இட் ஷுட் பி ரெடி வித் அஸ் எனி டைம் வி வாண்ட். எப்ப இருந்தாலும் நமக்கு வந்து நம்மளுடைய தொண்டையில இருந்து நம்ம யாராவது கேட்டாங்கன்னா பகவத்கீதை ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்துல வந்து இதுக்கு பதில் இருக்குங்க. ஒவ்வொரு ஸ்லோகமும் ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கான பதில். ஒரே ஸ்லோகத்தை நீங்க வந்து ஆயிரக்கணக்கான கேள்விக்கு பதிலா சொல்லலாம். அதே மாதிரி 700 ஸ்லோகம் இருக்கு. யோசிச்சு பாருங்க. அப்படியே அடங்காத ஒரு நமக்கு ஒரு பெரிய ப்ரெஷர் குடவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு இந்த கிடங்குன்னு சொல்லுவாங்கல்ல, பெரிய பெரிய ஒரு புதையல் கிடங்குன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. அதனால இட் இஸ் கமிங் ஃப்ரம் த டிரான்சென்டென்டல் த்ரோட் ஆஃப் கிருஷ்ணா. ஸோ இட் ஷுட் டேக் அ கிரிப் ஆன் அவர் த்ரோட். நம்மளுடைய தொண்டையில வந்து பகவத்கீதை இருந்ததுன்னா, நம்ம சாகும்போது இந்த இடத்துல தொண்டையை பிடிக்கிறதுக்கு வந்து யமதூதர்கள் வரமாட்டாங்க. இந்த கட்டு தானே பிடிப்பாங்க, இங்கதான் பிடிப்பாங்க, அந்த பாசக்கயிறை போட்டு டைட் பண்ணுவாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பகவத்கீதையில ஏதாவது ஒரு ஸ்லோகம், நமக்கு எந்த ஸ்லோகம் பிடிச்சிருக்கோ அதை சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகமும் வந்து பகவானுக்கு ஈக்குவல் தானே. அதனால அந்த ஸ்லோகத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இந்த ஒரு ஸ்லோகத்துல இருந்தே உங்களுக்கு வந்து எல்லாமே தெரிய வந்து அது நமக்கு அந்த எல்லா விதமான நல்லொன்னும் கிடைக்கும். அந்த யமதூதர்களே வந்து நம்ம ஸ்லோகம் சொல்றதை பார்த்துட்டு அவங்களே நமக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவாங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான நமக்கு புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இதை பத்தி நம்ம நிறைய சொல்லலாம் பகவத்கீதை. ஆனா பகவத்கீதை வந்து எப்ப கிருஷ்ணர் வந்து அவருக்கு ரொம்ப திருப்தி வந்ததுன்னா, கடைசியில அர்ஜுனர் வந்து எல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கச்சிதேத்தம் பார்த்த ஏகாகிரன சேத்தசா, நீ வந்து ஒரு மனதோட நீ கேட்டியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்ப வந்து அர்ஜுனர் வந்து அருமையா சொல்றாரு. 18வது அத்தியாயத்துல வரும் அந்த ஸ்லோகம். நஷ்டோ மோக ஸ்மிருதி லப்தா அப்படிங்கிறார். முதல்ல என்னுடைய மோகம் அழிந்து விட்டது, என்னுடைய புத்தி கூர்மை, என்னுடைய ஞாபக சக்தி அதிகமாயிடுச்சு. நஷ்டோ மோக ஸ்மிருதி லப்தா. இருங்க, ஸ்லோகத்தினுடைய நம்பரும் சொல்றேன் உங்களுக்கு. கடைசியில வரும் 18:70 வரும். கச்சித் ஏதத் சுதம் பார்த்த தொய் ஏகாகிரேன சேத்தசா, உன் மனசு ஒரு நிலைப்படுத்தி கேட்டியா. கச்சித் அஜ்ஞான சம்மோக, உன்னுடைய அஜ்ஞானம் எல்லாம் போயிடுதா. பிரணஷ்டஸ்தே தனஞ்ச, எல்லாம் அழிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சம்மோகம் 72-73. நன்றி மாதாஜி. இப்ப அர்ஜுனர் வந்து சொல்றாரு, நஷ்டோ மோக ஸ்மிருதி லப்தா அப்படிங்கிறார். நஷ்டோ மோகன்னா முதல்ல என்னுடைய மோகம் அழிந்து விட்டது அப்படிங்கிறார். ஸ்மிருதி லப்தா, என்னுடைய புத்தி கூர்மை அதிகமாகி விட்டது அப்படிங்கிறார். சொல்லிட்டு கிருஷ்ணரை பாக்குறாரு. கிருஷ்ணர் அப்படியே முடிக்கிறாரு. இதுலயே நான் ஃபைனல் ரிசல்ட் இது சொல்லியே நான் உங்ககிட்ட இந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலையே அப்படின்னா. சரி, இப்ப என்னதான் சொல்றது, கிருஷ்ணர் என்ன இது நம்ம சொன்னாலும் திருப்தி ஆக மாட்டேங்கிறது. தோத் பிரசாதாத் மயா சுதா அப்படின்னு கொஞ்சம் சோப் போடுறாரு அவருக்கு.
நம்ம எல்லாம் போடுவோம்ல சோப்பு, நம்ம டீச்சர் அது மாதிரி தத்பிரசாதா உன்னுடைய கருணையினால எனக்கு வந்து கிடைச்சது இது அப்படிங்கிறாரு. அப்பயும் வந்து கிருஷ்ணர் ஒன்றும் கவலையே பண்ண ஒன்றும் நீ நான் சொன்னதை நீ புரிஞ்சுக்கவே வேண்டாம், நீ ஸ்டூடெண்ட் சரியான ஸ்டூடெண்டே இல்லை அப்படின்ட்டு. சிதோஸ்மி கத சந்தேகம், சரி இதாவது சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி சிதோஸ்மி கத சந்தேகம், என்னோட சந்தேகம் எல்லாம் போச்சு, பர்ஃபெக்டா நான் வந்து திடமா நிக்கிறேன் அப்படின்னு. இன்னும் என்ன யூஸ், நானும் தான் நிக்கிறேன், நீ தான் நிக்கிற, நீ ஒன்றும் புரிஞ்சுக்கல அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் கடைசியில யோசிக்காரு என்னதான் பண்ணலாம் அவரை திருப்திப்படுத்துறதுக்கு. பயங்கர டஃப் டாஸ்க் மாஸ்டரா இருக்காரு அவரு, இவர் எதுவுமே சொல்ல முடியாது, பயங்கர டஃப்பான டீச்சரா இருக்காருன்னு சொன்னேன். அப்ப யோசிச்சு பாக்குறாரு, ஓ இதுதான் பண்ணேன், கரிஷ்ய வசனம் தவ அப்படிங்கிறாரு. அந்த கரிஷ்ய வசனம் தவன்னு சொல்றதுதான் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். நீ என்ன சொன்னியோ அது மாதிரி நான் செய்யறேன், செயல்படுத்துறேன். செயல்படுத்துறது தான் முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வெளில வேணாலும் பேசலாம், நிறைய அதெல்லாம் சொல்லலாம், ஸ்லோகம்லாம் மனப்பாடம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா கடைசியில அது படி அது என்ன சொல்லுவாங்க, கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தகன்னு சொல்றோம்ல தமிழ்ல, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் கசடர கற்கணும், எல்லா எல்லாத்தையும் இம்பர்ஃபெக்ஷன் அதாவது விட்டு கற்கணும். கற்றபின் நிற்கன்னு அதுபடி நம்ம வாழ்ந்து காட்டணும். கற்றபின் நிற்க அதற்கு தகனா அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த என்ன நம்ம படிக்கிறோமோ அதுபடி நம்ம வாழ்க்கையை நடத்தணும். அந்த இதுதான் கடைசியில கிருஷ்ணருக்கு நம்ம செய்யக்கூடிய உண்மையான என்ன சொல்றது நன்றி தொண்டு. அது நம்ம அவருக்கு வந்து நம்ம திரும்பி செய்யக்கூடிய கைமாறுன்னு சொல்லுவோம் இல்லையா, திரும்பி பண்றது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ஷேர் பண்றதுக்கு, பட் இதோட நிறுத்திக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள், உங்களுக்கு ஏதாவது ஷேர் பண்றதுக்கு ஏதாவது விஷயங்கள்லாம் இருந்தா சொல்லுங்க. இல்ல ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நம்ம அடுத்த 10 நிமிஷத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ஏன் இவ்வளவு சீக்கிரம் முடிச்சிட்டீங்க? இன்னும் கொஞ்சம் டைம் இருந்தாக்க இன்னும் கொஞ்சம் நிறைய சொல்லுங்க. அவர் சொன்னார் 12:45 வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடைசி 15 நிமிஷம் வந்து பக்தர்களுடைய அவங்களுடைய ரியலைசேஷன், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ண அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதனாலதான் நான் வந்து 5 நிமிஷம் லேட் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி எத்தனை வாட்டி பகவத்கீதையும் பாகவத்தையும் எத்தனை வாட்டி படிக்கிறீங்களோ அத்தனை வாட்டியுமே அது நவீனமாவே தெரியும். அத்தனை வாட்டியும் அது புதுசா, அடடா இந்த ஸ்லோகம் அன்னைக்கு படிச்சேனே, இது இப்படி இருக்குது, இந்த அர்த்தம் எப்படி இருக்குதோ அது இது என்னுடைய உண்மையான அனுபவம் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அருமையான விஷயம், ரொம்ப நன்றி மாதாஜி. அது எல்லாருமே, அது என்ன காமெடினா எல்லாருக்கும் அதே ஒரு அனுபவம் கிடைக்கும். எல்லாருக்கும் அந்த அனுபவம் யாரு கேட்டாலும் 10 தடவை பகவத்கீதை படிச்சாலும் ஒவ்வொரு தடவையும் வெவ்வேறு கருத்துக்கள், வெவ்வேறுமான நம்ம புத்தி எல்லாமே வேற வேற விஷயம். ஆமா, அது மட்டும் இல்ல மாதாஜி, இன்னொரு ஒரு விஷயம், நீங்க வந்து பகவத்கீதையோ பாகவதத்தையோ நீங்க வந்து சும்மா பண்ண மூடிட்டு இப்படி ஓபன் பண்ணி பாருங்களேன். அன்னைக்கு ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தீங்கன்னா அது வந்து அதுல வந்து பதில் இருக்கும். அதுக்கு ஒரு ஒரு சொல்யூஷன் இல்லையா? அதுவும் நம்ம வந்து நமக்கு அது காமன் அனுபவம். அதுவும் ஆமா, இன்னைக்குன்ட்டு என்ன கஷ்டமோ என்ன ஒரு அதுக்கு நிவாரணம்னாக்கா பெருமாளே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓபன் பண்ணாலே அதுல ஒரு நிவாரணம் இருக்கும் அந்த ஸ்லோகத்துல எப்படியாவது. இது என்ன அனுபவம் பிரபு. ரொம்ப அருமையான விஷயம். ஒரு தடவை ஒரு பக்தர் வந்து எங்க குருமார்கிட்ட கேட்டாங்க, பகவத்கீதை டெய்லி படிக்கிறதுக்கான அதுல என்ன லாபம், என்ன அதுல வந்து நமக்கு லாபம் கிடைக்கும் மகாராஜ் அப்படின்னு கேட்டாங்க. லாபமா, என்ன லாபம் வேணும் உனக்கு, இதை விட பெரிய லாபம் என்ன கிடைக்கும்? யூ கெட் த டைரக்ட் அசோசியேஷன் ஆஃப் கிருஷ்ணா பை ரீடிங் பகவத்கீதா அப்படின்னா. ஏன்னா பகவத்கீதா கிருஷ்ணர் பகவானுக்கும் வித்தியாசமே கிடையாது. ஓபன் பண்ணி படிச்சாலே அவருடைய சங்கம் நமக்கு இருக்கு, பகவானுடைய சங்கம் இருக்கு. பகவானுடைய சங்கம் வந்தாலே மல நிர்மோச்சனம், நம்மளுடைய மனசுல உள்ள மலங்கள், அந்த அனர்த்தங்கள், மலங்கள்லாம் தானே காண போயிடும். அதனாலதான் நமக்கு வந்து புரியுதோ புரியலையோ பகவத்கீதை படிச்சாலே நமக்கு ஒரு நிம்மதி வரும். அதான் அருமையான விஷயம். அது எல்லாம் புரிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் நம்ம ஆழமான நமக்கு வந்து இதெல்லாம் நிறைய வரும், நமக்கு நிறைய இன்னும் ஞானம், அது எப்படி நம்ம வந்து செயல்படுத்தணுங்கிற அந்த அறிவு எல்லாமே வரும். அதான் பகவத்கீதையில வந்து ஒரு அருமையான அந்த பகவத்கீதைங்கிறது ஒரு விருட்சம் மாதிரி. அந்த விருட்சம் மாதிரி விருட்சம் அது 700 ஸ்லோகங்கள் கொண்ட விருட்சம் அது, சரியா? அந்த விருட்சத்துக்கு வந்து விதை அப்படின்னு ஒன்று, எல்லா விஷயத்துக்கும் விதைன்னு ஒண்ணு இருக்கும்ல, அந்த விதை வந்து போட்டாதான் விருட்சம் வளரும். ஸோ இப்ப அந்த விதை வந்து நமக்கு இது சதுர்ஸ்லோகி பகவத்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. சதுர்ஸ்லோகி பாகவதமும் இருக்கு, அதே மாதிரி சதுர்ஸ்லோகி பகவத்கீதானும் இருக்கு.
பகவத்கீதைக்கு வந்து அந்த 700 ஸ்லோகத்துக்கான விதை வந்து 4 ஸ்லோகத்துல நமக்கு வந்து அது கிடைச்சோம். அந்த 4 ஸ்லோகத்தை 10வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் வந்து 8, 9, 10, 11 இந்த 4 ஸ்லோகத்துல கிருஷ்ணர் வந்து மொத்த பகவத்கீதையோட சாரத்தை அதுல வந்து அதுக்குள்ள வச்சுட்டாரு, பதிச்சு வச்சுட்டாரு. எப்படி விதைக்குள்ள மொத்த மரத்தினுடைய சக்தி எல்லாம் அது உள்ள இருக்கோ அது மாதிரி எல்லா பகவத்கீதைக்கும் இந்த 4 ஸ்லோகத்தை இருக்கு. நீங்க மொத்தம் 700 ஸ்லோகமும் நீங்க படிக்க முடியலன்னா கூட இந்த 4 ஸ்லோகத்தை படிச்சீங்கனாலே நீங்க முழு பகவத்கீதை படிச்சதுக்கான இது ப்ரொவைடட். அதை வந்து நம்ம செயற்படுத்தியும் பார்த்தோம்னா இப்போ அந்த 4 ஸ்லோகம் என்னென்ன நமக்கு அருமையான ஒரு விஷயம். இப்ப வந்து யாராவது வந்து நம்ம வந்து பகவத்கீதை ஏன் பகவத்கீதை படிக்கிறீங்க, எதுக்காக வந்து நீங்க கிருஷ்ணரை பூஜை செய்யறீங்க, அவர் எதுக்காக வந்து நீங்க வழிபடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கு பதில் சொல்றதுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஒரு எங்க சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டா இங்க பகவத்கீதையில இந்த ஸ்லோகத்துக்கு போனீங்கன்னா கிடைச்சிடும். 10வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகம். இந்த 4 ஸ்லோகத்தை நீங்க மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா மொத்த பகவத்கீதை உங்ககிட்ட இருக்க மாதிரி. ஏன்னா எப்படி வந்து ஒரு விதையினுடைய சக்தி வந்து மொத்த மரத்தில் உள்ள எல்லா பார்ட்ஸ்லயும் பரவி இருக்கோ, இலை, பூ, காய், இது அதனுடைய பிரான்ச் எல்லாத்துலயுமே வந்து எப்படி பரவி இருக்கோ அதே மாதிரி இந்த 4 ஸ்லோகத்தினுடைய மீனிங் வந்து எல்லா பகவத்கீதை ஸ்லோகத்திலையும் பரவி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து முதல் கேள்வி, இப்ப வந்து யாராவது கேட்டாங்கன்னா why do you worship கிருஷ்ணா, எதுக்காக நீ கிருஷ்ணன் வழிபடுற அப்படின்னு கேட்டா அதுக்கான பதில் இந்த 10வது அத்தியாயத்துல 8வது ஸ்லோகத்துல இருக்கு. அது என்ன ஸ்லோகம், அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்தஹ சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜந்தே மாம் புதா பாவ சமன்விதாக. என்ன சொல்றாங்க, அகம் சர்வஸ்ய பிரபு, இந்த எல்லா பௌதிக ஆன்மீக உலகங்கள் எல்லாத்துக்கும் நான் தான் உறைவிடம், நான் தான் வந்து காரணம். மத்த சர்வம் பிரவர்த்தத்தை, என்னிடமிருந்துதான் எல்லாமே வருகிறது. இதி மத்வா பஜந்தே மாம், இதை தெரிஞ்சவங்க என்ன வந்து வழிபடுறாங்க, எனக்கு பூஜை செய்யறாங்க, என்ன வழிபடுறாங்க, எனக்கு உபதேசங்கள் எல்லாம் கடைபிடிக்கிறாங்க. புதா பாவ சமன்விதாக, ரொம்ப அழகா ஒரு ரொம்ப பாவத்தோட ஒரு ஒரு மனதோட ஒரு 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 அன்போட எனக்கு வந்து பூஜை செய்யறாங்க அப்படிங்கிறாங்க. இதுதான் நமக்கு கிடைக்க வேண்டிய ஃபர்ஸ்ட் விஷயம். யாராவது கேட்டாங்கன்னா இங்க பாரு இதான் 10:8 இந்த ஸ்லோகத்துல வந்து கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. யாரு வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாங்களோ, இப்ப நம்ம கேட்கலாம், எதுவுமே நம்ம கேட்கலாம், இப்ப வீடு எங்க இருந்து வந்தது, யாரு கொடுத்தா, நான் கட்டினேன் அப்படிங்கலாம். சரி, நீங்க கட்டினது பைசா எங்க இருந்து வந்தது, அதுக்கு யாரோ ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க, அவங்க கொடுத்தது அவருக்கு எங்க, அப்படி போயிட்டே இருந்தோம்னா கடைசியில் எல்லாமே கிருஷ்ணர் கொடுத்ததுதான். இந்த உலகத்துல பௌதிக உலகத்தையே நான் தான் சிருஷ்டி பண்றேன், நான் தான் அதை அழிக்கவும் செய்யறேன், எல்லாமே அவர் சொல்றாரு இல்லையா. அவர் மூலமா தான் நமக்கு எல்லாமே வருது. இது ஃபர்ஸ்ட் விஷயம். ஒய் ஆர் யூ வர்ஷிப்பிங் கிருஷ்ணா அப்படின்னு கேட்டா இதுதான் நம்ம வந்து பதில் சொல்ல வேண்டியது. எதுக்கு வர்ஷிப் பண்றீங்க, எதுக்கு பூஜை பண்றீங்க அவரை அப்படின்னு கேட்டா இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் இருக்குது. இப்ப 2வது ஸ்லோகம், எப்படி நீங்க பூஜை பண்ணுவீங்க அவரை, எப்படி வழிபடுவீங்க அவரை அப்படின்னு சொல்லி கேட்டா சங்கத்தின் மூலமாக, யார் மூலம், பக்தர்களோட சேர்ந்து நான் வந்து ஒரு சங்கீதம் காங்கிரிகேஷனா நான் பண்ணுவேன். அதுக்குதான் அடுத்த ஸ்லோகம், என்ன பண்ணுவீங்க, நீங்க வந்து எதுக்காக பூஜை பண்றீங்கன்னு கேட்டா முதல் ஸ்லோகம், எப்படி பூஜை பண்ணுவீங்க, எப்படி அவரை வழிபடுவீங்க அப்படின்னு கேட்டா அது 2வது ஸ்லோகம். மச்சித்தா மத்கத பிராணா போதயந்த பரஸ்பரம் கதயந்தச்ச மாம் நித்யம் துஷ்யந்தி ச ரமந்தி ச. இப்படி என்ன சொல்றாரு, என்னுடைய பக்தர்கள் எப்படி என்ன வழிபடுவாங்கன்னா மச்சித்தா மத்கத பிராணா போதயந்தக பரஸ்பரம், ஒருத்தர் வந்து பகவத்கீதை இந்த மாதிரி ஒருத்தர் இதை பத்தி பேசி அதை பத்தி சொல்லி ஸ்லாகிச்சுப்பாங்க. இவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்காரு பாருங்க கிருஷ்ணர் அப்படின்னா சொல்லி ரொம்ப நல்லா பேசிப்பாங்க. அது அருமையா ஒரு அன்போட பேசிப்பாங்க. போதையந்தக பரஸ்பரம் கதையந்தச்ச மாம் நித்தியம், ஒருத்தர் வந்து கிருஷ்ணருடைய லீலை அவருடைய உபதேசங்கள்லாம் பேசி துஷ்யந்திச்ச ரமந்திச்ச, அவங்க என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஆனந்தம் அடைவாங்க, முழுக்க பரமானந்தத்துல போயிடுவாங்க. அவங்க இது ஒவ்வொருத்தரையும் பேசும்போது வேற எந்த சப்ஜெக்டையும் நீங்க படிச்சீங்கன்னா இந்த பரமானந்தம் கிடைக்காது. நேற்று வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சி நடந்திருக்கலாம், அதுக்கான ஒரு நியூஸ் பேப்பர்ல போட்டு பெருசா போல்டுல இதுல போட்டிருப்பாங்க. இன்னைக்கு அதே பேப்பரை கொடுத்தா எவனாவது படிப்பானா, 250 ரூபாயில போட்டுருவான், இல்ல யாராவது சும்மா பேப்பர் இது துடைக்கிறதுக்கு வச்சுப்பாங்க. ஆனா பகவத்கீதைய எவ்வளவு வருஷம் ஆனாலும் எவ்வளவு காலம் ஆனாலும் இப்ப வரைக்கும் அதே ஸ்லோகத்தை தான் திரும்பி நம்ம மாத்தவே இல்லை, ஸ்லோகத்தினுடைய வார்த்தைகள் இதெல்லாம். ஆனா எத்தனை பேர் பயனடைகிறாங்க, அதுல இருந்தே நமக்கு வித்தியாசம் தெரியணும்ல, இதுக்கும் மத்த சப்ஜெக்டுக்கும் என்ன, மத்த மேட்டருக்கும் இதுக்கும் என்ன ஒரு பெரிய வித்தியாசம் அப்படின்னு. ஸோ இப்ப ஏன் வழிபடணும், எப்படி வழிபடணும், 2வது ஸ்லோகம் ரைட்டா. 3வது ஸ்லோகம்,
தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீதிபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏன மாமுபயாந்தி இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு? இந்த கேள்விக்கான பதில் இது. அந்த மாதிரி வழிபடுறவர்களுக்கு நான் என்ன செய்வேன் அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்துல சொல்றாரு. தேஷாம் சதத யுக்தானாம், யார் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சதத யுக்தமா இருக்காங்க, எப்பவுமே வந்து பக்தர்களுடைய சங்கத்துல இல்ல தனியா இருந்தாலும் பகவத்கீதையில இருக்கிறதெல்லாம் யோசிச்சு 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 அதை புரிஞ்சுக்கிட்டு அது எப்படி நாம் பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு முயற்சி பண்ணி மற்றவங்களுடைய உதாரணங்கள்ல இருந்து எடுத்துக்கிட்டு, அனுபவத்துல இருந்து உதாரணம் எடுத்துக்கிட்டு எப்படியாவது அதை வந்து செய்யணும் அப்படிங்கிற அந்த ஒரு முழு முயற்சியோட இருக்கவங்களுக்கு நான் எப்படி நான் வந்து அவங்களுக்கு செய்வேன்? தேஷாம் சத்தம் பஜதாம் பிரீதி பூர்வகம், நான் அவங்களுக்கு வந்து புத்தி யோகம் ததாமி புத்தி யோகம் தம், நான் அவங்களுக்கு புத்தி யோகத்தை கொடுப்பேன். எப்படி என்கிட்ட வரணும், அவங்களுக்கு அந்த அந்த அறிவு அந்த புத்தி எல்லாம் நான் கொடுப்பேன் அந்த பக்தி பண்றதுக்கு. அது என்கிட்ட எப்படி வர்றதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு 3வது ஸ்லோகம் சொல்றாரு, நான் என்ன செய்வேன் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி. 4வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு? அதை நான் என்ன செய்வேன்னு சொன்னார்ல, அதை எப்படி செய்வேன் அப்படிங்கறத 4வது ஸ்லோகம் சொல்றாரு. தேஷாம் தேஷாம் சதவித்தானம் சொல்லிட்டாரா, தேஷாம் ஏவானு கம்பார்த்தம் அகம் அஜானஜம் தமஹ நாஷயாமி ஆத்மபாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா. அருமையான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்றாரு? தேஷாம் ஏவா அனுகம்பார்த்தம். அனுகம்பார்த்தம்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் கருணை. அனுகம்பார்த்தம்னா அவங்களுக்கு நான் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல், இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு நான் ஸ்பெஷல் கருணை வச்சிருக்கணும் இல்லையா? அந்த ஸ்பெஷல் கருணை, அவங்களுக்கு ஸ்பெஷல் கருணை செய்யறதுக்காக என்ன பண்றேன்? அகம் அஜானஜம் தமக, அவங்களுக்கு மனசுக்குள்ள இருக்க அந்த அஜானம்ங்கிற அந்த இருட்டை வந்து நான் போக்குறேன். வாழ்க்கையில அவங்களுக்கு இனிமே அந்த இருள் அந்த அந்த இருள்ங்கிற அந்த அறியாமையே இருக்காது. அகம் அஜானஜம் தமக எப்படி நான் போக்குவேன்? நாசயாமி ஆத்மபாவஸ்தோ, ஆத்மபாவம். அந்த ஆத்மபாவம் அப்படின்னா பகவான் வந்து நம்மளோட அந்த சம்பந்தத்தை கிரியேட் பண்றாரு. சம்பந்தம்னா நானும் நீயும் வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒருத்தர் சம்பந்தப்பட்டவர்கள் தான். நம்ம உறவு இருக்கு, நம்ம 2 பேருக்கும் இட்டர்னல் உறவு, நித்தியமான ஒரு உறவு இருக்கு. சும்மா இன்னைக்கு வந்துட்டு ஒரு 10-20 வருஷத்துல வந்துட்டு போயிடுற மாதிரி கிடையாது. அந்த நான் உனக்கு மேல எந்த அளவுக்கு நான் அன்போட பாசமான இருக்கணும், அதே மாதிரி நீயும் வந்து அன்போட பாசமோட பக்தி பண்ணினா நம்ம இன்னும் நம்ம உனக்கு வந்து இன்னும் நல்லா உன்னுடைய வாழ்க்கை வந்து முழுமை அடையும். உன் வாழ்க்கையில வந்து ஒரு முழுமையை நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்றாரு. ஆத்ம பாவஸ்தோ ஞான தீபேன பாஸ்வதா, ஞானம்ங்கிற அந்த தீபத்தின் மூலமாக நான் வந்து உனக்கு ஒளியை கொடுத்து அந்த இருளை போக்குகிறேன். அது மூலமா தான் நான் உனக்கு வந்து உனக்கு உன்னுடைய இதுக்கான பிரதிபகாரம் நான் செய்யறேன். நீ உன்னுடைய பக்திக்கு நீ சத்தத்தை யுக்தாவா இருந்தீங்கன்னா உனக்கு நான் வந்து இந்த அஜ்ஞானத்தை நான் போக்குறதுக்கான இந்த ஸ்லோகத்தில் இந்த ஸ்லோகங்கள்லாம் உள்ள சூக்ஷ்மமான விஷயங்கள் எல்லாம் நான் உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி இந்த 4 ஸ்லோகத்தை சொல்றேன். சோ என்னன்னா, எதுக்கு நம்ம வழிபடணும், எப்படி வழிபடணும், அப்படி வழிபட்டா பகவான் நமக்கு என்ன செய்வார், என்ன நமக்கு அருள்வார், அதை எப்படி அருள்வார், இந்த 4 கேள்விகளுக்கான பதில் இதுதான் மொத்த பகவத்கீதையோட சாரமா இதுல வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுல அப்படி சொன்ன உடனேவே அர்ஜுனர் என்ன சொல்றாரு? பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும். இதுதான் நம்ம வர வேண்டிய கன்க்ளூஷன். அர்ஜுனர் நமக்கு சொல்லித்தராரு. இது 4 ஸ்லோகம் சொன்ன அப்புறம் உங்களை தவிர யாரும் கிடையாது. பரம் பிரம்மா பரம் தாமா, யூ ஆர் பவித்ரம், பரமம் பவான், புருஷம் சாஸ்வதம், நீங்க தான் சாஸ்வதம், திவ்யம் நீங்க திவ்யமானவர், ஆதி தேவம் நீங்க எல்லாருக்கும் முழுமையான ஒரு கடவுள், முழுமுதற் கடவுள், அஜம் உங்களுக்கு வந்து பிறப்பு இறப்பு எதுவுமே கிடையாது, விபும் நீங்க தான் இருக்கிறதுலயே பிரம்மாண்டமான அந்த விஸ்வரூபம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உலகளந்த பெருமான் சொல்லுவாங்க, எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணக்கூடியவர். இது மாதிரி பகவத்கீதையில நிறைய சின்ன சின்னதா சொல்லணும்னா எக்கச்சக்கமா இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நான் சாராம்சமா ஒரு விஷயத்த கேட்டதுனால நம்ம வந்து சுருக்கமா அதை சொன்னேன். இதுக்கு வேற யாராவது ஏதாவது கேள்விகளோ கருத்துக்களோ இருக்கு அப்படின்னா சொல்லுங்க. அடுத்த ஒரு 5 நிமிஷத்துக்கு வேணா நம்ம பண்ணலாம். இப்போ டைம் ஆச்சுன்னா நம்ம இதோட நிறுத்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நீங்க சொன்னது. நான் பகவத்கீதை கிளாஸும் திரும்ப திரும்ப அட்டன் பண்றேன், பாகவதமும் படிக்கிறேன். ஆனாலும் இந்த பௌதிக ஆசையில இருந்து விடுபட முடியல. அது ஒரு நாள் நடக்காது, அதெல்லாம் ஒரு நாள் நடக்காது. பக்தர்களுடைய சங்கத்துல இருந்தோம்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து வெளியில வரலாம். 5 வருஷமா இருக்கிறேன்.
ஆஹ் அவரையே தான் ஃபுல்லா நினைச்சிட்டு இருக்கிறேன். மாறி இருக்கிறேன், நிறைய மாறி இருக்கிறேன். ஆனா எனக்கு அந்த முழு திருப்தி, அவரை மட்டுமே நினைக்கிற இது இன்னும் எனக்கு இல்ல, நம்ம சாஸ்வதம் வந்து ஆகல. ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம வந்து இந்த எக உலகத்துல இருக்கோம் இல்லையா, இந்த பௌதிக ஜட உலகத்துல இருக்கோம் உலகத்துல. இல்லையா. அதனால நம்ம வந்து இதெல்லாம் விட்டுட்டு ஒரேடியாலாம் நம்ம அப்படியே போக முடியாது. அந்த மாதிரி எல்லாருமே இந்த மீராபாய் மாதிரிலாம் ஆக முடியாது. அது மாதிரி ஆகுறதும் நல்லது இல்லை, ரைட்டுங்களா. நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம பகவான் அர்ஜுனருக்கு சொல்லி தந்த மாதிரி மாமனுஸ்மர யுத்தேச்சா, என்ன அனுஸ்மரம் பண்ணிக்கோ, உன்னுடைய நீர் கடமைகள் எல்லாம் நீ செஞ்சுட்டு வா அப்படின்னு கடமைகளை. சொல்றாரு. அது செய்துக்கிட்டே நம்ம வந்து அவரை ஞாபகப்படுத்திக்கலாம், அது போதும். இப்ப ஒரு காலத்துல எல்லாம் நமக்கு இப்போ எல்லாம் முடிகிற சமயத்துல நமக்கு வந்து கிருஷ்ணர் நமக்கு அது அந்த 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 கருணை கொடுப்பார். அது வரைக்கும் நம்ம வந்து இது நம்மளுடைய பிரிஸ்கிரைப்டு டியூட்டிஸ், நம்மளுடைய தர்மம், இது நம்மளுடைய அந்த என்ன சொல் நியத் கர்மத்தை வந்து நம்ம விட்டுட்டு போகக்கூடாது. அது கிருஷ்ணர் பிடிக்காது. அதனாலதான் விட்டுட்டு ஓடினவரை பிடிச்சி கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு பகவத்கீதை சொல்லி கொடுத்தாரு கரெக்ட். அர்ஜுனன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. இல்ல, அவர்கிட்ட கண்டிச்சு கேட்க முடியாது. ஏன்னா அவரு தரும்போது தருவாரு, நம்ம ஏன் அவசரப்படணும்? அவரு புல் கரணையை தரணும்னு சொல்லுவாரு. நீ எனக்கு கண்ணை மட்டும் கொடு, காதை மட்டும் கொடுன்னு கேட்கறதுக்காக நான் கேட்கறது இல்ல. ஆனா எந்த கோயிலுக்கும் ரொம்ப போறது கிடையாது. வற்புறுத்தி குடும்பத்துல கூட்டிட்டு போனா கூட அங்கேயும் போய் நான் அந்த சாமியை பார்த்து எதுவும் கேட்கறது இல்ல. ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா தான் என்னால முடிஞ்ச அங்க நிக்கிற அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இப்போதைக்கு அந்த அளவுக்கு நான் முன்னேறி இருக்கேன். சந்தோஷமா இருக்குது. இன்னும் வரணும்னு ஆசைப்படுறேன். ஹரே கிருஷ்ணா. அது நம்ம 4 தேங்க்யூ பேருக்கு நம்ம பிரபு. சொல்லி கொடுத்தோம்னா ரொம்பவே இன்னும் சந்தோஷமா இருக்கும் மாதாஜி. இது வந்து அதுவும் பகவத்கீதை செய்யறேன் வந்து பக்கத்துல. அந்த ஞானத்தை வந்து நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு மத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு இன்னும் சந்தோஷம் இது கிடைக்கும். ஏன்னா கிருஷ்ணர் நான் இருக்கிற சந்தோஷப்படுவார். இடம் வந்து கிராமமும் இல்ல, நகரமும் இல்ல. அதனால வந்து ஒரு 4-5 பேரை நான் கூப்பிட்டு வைக்கிறேன். 2 நாள் வர்றாங்க, அப்புறம் 3ஆம் நாள் அது உட்காந்து பொறுமையா கேட்கறது இல்ல. நான் எத்தனையோ சங்கத்துல சத்சங்கம் இதுல எல்லாம் சேர்த்து விடுவேன். 2 நாள் வருவாங்க, அப்புறம் வரமாட்டாங்க. சரி, என்னால முடிஞ்ச அளவு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். என் பேரங்களுக்கு தான் அவ்வளவு கதையும் சொல்லிட்டு இருக்கேன். பேரன்மார் தான் கேட்டுட்டு இருக்காங்க. யாராவது சொல்லணும், எங்க குருமார் சொல்லுவாரு, யாருமே இல்லைன்னா செவத்துக்கு சொல்லி கொடு அப்படிம்பாரு. அததான் நான் நினைப்பேன். செவத்துக்கு என்னோட கேட்போம், காதுக்கு செவத்துக்கு நான் கேட்போம். சொல்லிக்கிறேன் அப்படின்னு நான் அவ்வளவுதான், சத்தமா நானே அதுதான் எனக்கு முக்கியம். சொல்லிக்கிடுவேன். அதுதான் அப்படின்னு முக்கியம், அதுதான் செய்வேன். முக்கியம். என்னோட காதுக்கு நான் சொல்லிக்கிறேன். ஏன் இவ்வளவு சத்தமா சொல்றேன்? என் காதுக்கு கேட்கறதுக்கு நான் சொல்லிக்கிறேன், நீங்க யாரும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. ரொம்ப நல்லா இருந்தது. சந்தோஷம். உங்களுடைய அனுபவம் ரொம்ப சந்தோஷமா கேட்கறதுக்கு நல்லா. கிருஷ்ணா. ஸ்ரீதர் பிரபு என்ன சொல்லுங்க. பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி. நிர்மலா மாதாஜியா? Yes, பிரபுஜி. ஹரே எஸ் மாதாஜி. பிரபுஜி, இப்போ the பாகவதம் ஸ்லோகம் canto 1 chapter 15 ஸ்லோகா 27 தானே, அதை பத்தி தான் நீங்க விவரமா அதை பத்தி I mean you had expressed in at length பிரபுஜி. அத ஒரு ஒரு ஒரே ஒரு வார்த்தையில இது சொல்லுங்களேன். Can you concise it in 1 or 2 sentences பிரபுஜி? Other than the translation. other than the translation. இப்போ வந்து நமக்கு வந்து பகவானுக்கும் பகவத்கீதை பாகவதத்துக்கும் சப்தாவதாரமான பகவத்கீதை பாகவதத்துக்கும் ஒரு இம்மியளவு கூட வித்தியாசம் கிடையாது அப்படிங்கறத நம்ம புரிய வைக்கிறதுக்காக தான் அந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு சொல்றோம். அது வர பகவத்கீதையும் பாகவதமும் பகவானே தான் அப்படின்னு எந்த அளவுக்கு நம்ம நினைச்சுக்கிறோமோ, அதை புரிஞ்சுக்கிறோமோ, மனசுல நம்ம அதை நிலைநிறுத்திக்கிறோமோ, அந்த அளவுக்கு பகவத்கீதை பாகவதோட உபதேசங்கள் எல்லாம் நம்ம வந்து பயிற்சி பண்றதுக்கு நமக்கு ரொம்ப இலகுவா இருக்கும், ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் அந்த ஸ்லோகத்தை கோட் பண்ணோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், கிருஷ்ணர் பேசிட்டு போயிட்டாரு, எங்கேயோ இருக்காரு, அவர் எங்க போனாரோ தெரியாது, அதுக்கு என்ன சார் நம்ம இப்ப அவர் எழுதி வச்ச புஸ்தகத்துல நமக்கு என்ன லாபம் எடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம். அந்த மாதிரி கிடையாது. எங்கெல்லாம் பகவத்கீதை இருக்கோ அங்க அப்படி சாட்சாத் கிருஷ்ணர் அங்க இருக்கார் அப்படிங்கிறத புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த ஸ்லோகம். அதனாலதான் அர்ஜுனருக்கு கண்ல இருந்து அவர் கிளம்பி போனதுக்கு அப்புறமா அதே பகவத்கீதை உபதேசங்கள் மூலமா அவர் திரும்பி தன்னுடைய நிலையை நாட்டினார், தன்னுடைய ஸ்டெடியான திரும்பி வந்தோம். அது புரிஞ்சுக்கிறதுக்காக. கிருஷ்ணா 14வது சாப்டர்ல கிருஷ்ணர் கிளம்பி போகும்போது அப்படி ஒரு ஆதங்கம், அப்படி ஒரு துக்கம், அதெல்லாம் இவர் நம்ம அர்ஜுனர், யுதிஷ்டர், மகாராஜ் எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத ரொம்ப அழகா விவரணம் பண்றா. கரெக்டா நீங்க இன்னைக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் கேண்டோ 15th சாப்டர்
நீங்க ஆரம்பிச்சு விட்டுருக்கீங்க. சோ அதுக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்ச மாதிரி இருந்தது பிரபுஜி. ஹரே தண்டவத் பிரணாம் பிரபுஜி. ரொம்ப அருமையான அத்தியாயம் அது, ஹரே 15வது அத்தியாயம். தேங்க்யூ மாதாஜி. நைஸ், வெரி நைஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு, தண்டவத் ஹரே கிருஷ்ணா பிரணாம்ஸ். மாதாஜி, தண்டவத் பிரணாம். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்க்க. ரொம்ப இனிமையாக இருந்தது கிளாஸ். ரொம்ப என்லைட்டிங்காகவும் இருந்தது. ரொம்ப நிறைய எங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து ரொம்ப சிம்பிளா எடுத்து சொன்னீங்க பிரபு. ரொம்ப நன்றி. பிரபுவுக்காக நம்ம ஒரு முறை ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லி, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஸ்ரீ ஹரே கிருஷ்ணா ஹரே, ஹரே ஹரே, ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ ரொம்ப மாதாஜி. நன்றி பிரபு ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த வாய்ப்புக்கு பக்தர்கள் கூட இருந்து பாகவதம் பகவத்கீதை படிக்கிறதை விட ஒரு பெரிய இது வரப்பிரசாதம் இல்லை. அதனால நன்றி, ரொம்ப நன்றி. அடுத்த தடவை எப்போ வாய்ப்பு கிடைக்கிறதோ சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. தண்டவத் பிரணாம். தண்டவத் பிரணாம் ஜெய் ஸ்ரீல பிரபு. பிரபுபாத் ஜெய், ஹரே ஸ்ரீமத் கிருஷ்ணா. பகவத்கீதா கி ஜெய். தேங்க்யூ ஹரே பிரபு. கிருஷ்ணா. தண்டவத். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பக்தர்கள் பிரபு. யாருக்காவது ஏதாவது கிளாஸ் பத்தி அவங்க அனுபவங்களை சொல்லணும்னா சொல்லலாம். யாராவது சொல்றீங்களா? நீங்க வந்து இந்த கீதா கியான் கிளாஸ் பத்தி நீங்க அட்டென்ட் பண்ணீங்க இல்லையா, இந்த 18 நாளைக்கு கிளாஸ், அதை பத்தி யாராவது உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ண விரும்புறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நான் ஃபர்ஸ்ட் தமிழ் இதுல இருந்து ஹரே கிருஷ்ணா. ஃபர்ஸ்ட் தமிழ் 18 நாள்லயும் நான் படிச்சேன். அடுத்து ஒரு தடவையும் நான் 4வது இதுலயும் படிச்சேன். அதே மாதிரி செகண்ட் பார்ட் செகண்ட் இதுலயும் அத்தியாயம் எல்லாமே படிச்சேன். எல்லா டீச்சர்ஸுமே ரொம்ப பொறுமையா, பிளஸ் நம்ம எத்தனை கேள்வி கேட்டாலும் விளக்கி சொல்ற மாதிரி ரொம்ப பொறுமையா கனிவா நடந்துக்கிறாங்க. விளக்கமாவும் சொல்லி தராங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய பக்தர்கள் சேர்ந்தா இன்னும் சந்தோஷமா இருக்கும். யாருக்கு அது புரியல, தமிழ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் ஆமா. சேர்ந்திருக்காங்க. மத்தபடி ரொம்ப திருப்தியா காலையில எந்திரிச்ச உடனே கிருஷ்ணரை நம்ம சாண்ட் பண்ணிட்டு இருக்கும் போதே கிளாஸ் ஆரம்பிச்சு நடக்கிறது வந்து ரொம்ப அன்னைக்கு ஃபுல்லா வந்து எனக்கு வந்து மனசு ரொம்ப மகிழ்ச்சியா அவர்கிட்டயே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப சந்தோஷம். எல்லா டீச்சர்ஸுமே எல்லாருமே ரொம்ப ரொம்ப அவங்க ஒவ்வொரு நாளும் அவங்களே அடுத்து அதே ஸ்லோகத்தை நெக்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லும் போது வேற அர்த்தம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் அதோட ஸ்லோகங்களோட அர்த்தங்கள் எல்லாமே புதுசு புதுசா ரொம்ப அருமை. எங்களுக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். என்னைய மாதிரி ஒரு டவுன் சைடு இல்லாத ஊர்ல இருக்கிறவங்களுக்கு கிடைச்சது பயங்கர சந்தோஷம். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ கீதா ஞானுக்கு. ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா ரொம்ப மாதாஜி. அழகாக எடுத்து சொன்னீங்க. அந்த மாதிரி ஹரே கிருஷ்ணா. வேற யாராவது ஷேர் பண்ண வரீங்களா? டிவி ரேடியோ எதுவுமே இல்லாம கிருஷ்ணரோடயே இருக்கிறது நம்ம ஆரம்பிக்கிறதே அப்படி ஆரம்பிக்கிறதுனால ரொம்ப அமைதியான என்னோட வயோதிகத்தை ரொம்ப நல்ல சந்தோஷமா கழிச்சுக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி மாதாஜி. தேங்க்யூ. இந்த மாதிரி வந்து நீங்க அனுபவத்தை ஷேர் பண்றது எங்களுக்கும் ரொம்பவே ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஏன்னா பக்தர்கள் வந்து எப்படி வந்து இத எடுத்துக்கிறாங்க அதுவும் எங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனாலதான் இந்த கிளாஸ் பத்தி யாராவது ஏதாவது சொல்றீங்கன்னா இப்போ பேசலாம். இனி யாராவது ஷேர் பண்ண விருப்பப்பட்டிருக்கிறா? யாருக்காவது சொல்லணுமா? மாதாஜி ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. இது இந்த மாதிரி தான் தமிழ்ல வந்துட்டு இந்த இந்த மாதிரி பாகவதம் எவ்வளவு பெரிய பேர் புகழ்ந்த காலச்சக்கர பிரபு எல்லாம் எங்கேயும் இருக்கிறவா எல்லாரும் வந்து நம்மள மாதிரி ஒரு சாதாரண டிவோட்டிக்கெல்லாம் எவ்வளவு அழகான இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலியமா அழகான பிரச்சாரம் பண்றது உங்களுக்கு காதுல தேன் பாஞ்சா மாதிரி இருக்குது மாதாஜி. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகா இருந்தது. இப்பதான் நாங்களாரும் கூட பாகவதமுடைய சுவையெல்லாம் ரசிக்கிறதுக்கு எத்தனை வயசாகி போச்சு ஒண்ணுமே தெரியல. பசங்களுக்கு எல்லாம் நிறைய கத்து கொடுத்துட்டு இருக்கலாம். பட் அப்பெல்லாம் அல்ப கியானம் நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. மாதிரி வெறும் மெட்டீரியல் இதுலயே போயிட்டே இருந்தோமே தவிர்த்து ஒண்ணுமே தெரியல. பட் அப்பெல்லாம் பசங்க எல்லாம் என்ன பண்றது, வெறும் படிச்சுதான் ஆகணும்ட்டு கொடுத்தோம். அந்த டைம்ல எல்லாம் ஸ்பிரிச்சுவல் இது கூட ஒரு வகுப்பா ஒரு கிளாஸ்ல ஒரு ஒரு சப்ஜெக்ட் மாதிரி இருந்ததுன்னா இந்தியா இந்த மாதிரி இருந்திருக்கவே இருந்திருக்காது. இந்தியா வந்துட்டு அந்த காலத்துல இருக்கிற மாதிரி சத்திய யோகா துவாபர யோகா எல்லாம் இருக்கிற மாதிரி ஒருவேளை ஒரு நல்ல வாஷ்டு பிரெயின்ஸா இருந்திருக்கும். இப்ப எல்லாம் கண்டாமினேட்டடா இருக்குது மாதாஜி. பட் இந்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி.
ரொம்ப நன்றி மாதாஜி, ரொம்ப அழகாக எடுத்து சொன்னீர்கள். அதான் பகவத்கீதா பாகவதம் படிக்கிறதுக்கு வயசு கிடையாது. நம்மளுக்கு எவ்வளவு முடிஞ்சதோ அவ்வளவு படிக்கலாம். அதே மாதிரி நீங்க எல்லாம் சொல்ற மாதிரி இன்னும் நிறைய பேர் வரணும். அதுவும் தமிழுக்கு கொஞ்சம் கம்மியா தான் ஆட்கள் வராங்க. நம்ம இன்னும் நிறைய பேருக்கு எடுத்து சொல்லணும். நானே வந்து இப்போ பகவத்கீதா படிக்க வாங்கன்னா நாங்க தான் நிறைய படிச்சிருக்கோமே அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அது வந்து பார்த்தாதான் தெரியும் பிரபுபாதோட பகவத்கீதா வந்து எப்படி ஒரு நமக்கு எல்லாம் ஒரு ஐ ஓப்பனர். அதாவது நமக்கு பகவத்கீதா எப்படி படிக்கணும், எப்படி வந்து அதை பின்பற்றணும், எப்படி நம்ம வந்து குரு சொல்றதெல்லாம் நமக்கு வந்து பின்பற்றணும், பக்தர்கள் சங்கத்துல கேட்கணும், இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமாக பின்பற்றி நம்ம பகவத்கீதா படிச்சோம்னா அதோட ஒரு ருசி வந்து ரொம்பவே வந்து இனிப்பானது, ரொம்ப தனியாக சுவையானதாக இருக்கும். அதனால நம்ம இன்னும் அதிகம் பக்தர்கள் வரலாம் அப்படின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கிட்டே பிரார்த்தனை பண்ணலாம். ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே. இப்ப இந்த பகவத்கீதா கிளாஸ்ல இதுவரை வந்து நீங்க எல்லாரும் பங்கேற்றதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ வந்து அடுத்த லெவல் 2லயும் வந்து எல்லாரும் கண்டிப்பாக வரணும். அப்புறம் ஸ்ரீல பிரபுபாதோட புஸ்தகங்கள்லாம் நீங்க வந்து நிறைய படிக்கணும். நம்ம எல்லாருமே படிக்கணும். ஸ்ரீல பிரபுபாத புஸ்தகங்கள் படிக்க படிக்கதான் நமக்கு வந்து இந்த ஆன்மீக பாதையில வந்து ஒரு சுவையே வரும். அது வர்றது வந்து இப்போ நம்ம ஒரு சமையல் பண்ணணும்னா என்ன, நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டு நம்ம இது எப்படி பண்ணணும்னு நம்மளே பண்ணி அது வந்து அனுபவிச்சாதான் நமக்கு வந்து அது ஒரு சுவை வரும். அதே மாதிரிதான் புஸ்தகங்கள் படிக்கிறதும். நம்ம வந்து இந்த புஸ்தகங்கள்லாம் எல்லாரும் படின்னு சொன்னாலும் நம்மளே நம்ம படிச்சு அது வந்து அனுபவபூர்வமாக நம்ம வந்து ரசித்தா அதுக்கு வந்து ஒரு சுவை வந்து தனியாக இருக்கு, தனியானது. அதனால எல்லாரும் வந்து ஸ்ரீல பிரபுபாத புக்ஸ் வந்து படிக்கணும். அதே மாதிரி இன்னைக்கு பிரபு காலச்சக்கர பிரபு சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி பகவத்கீதா வந்து நம்மளுடைய தினப்படி நடைமுறையில எப்படி பின்பற்றுவது அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்ப யோசிக்கணும். அதாவது பகவத்கீதா எல்லாம் படிக்கிறது சரி, அதை வந்து நம்ம நடைமுறையில எப்படி பின்பற்றுவது, அதாவது கிருஷ்ணருக்கும் அவருடைய புஸ்தகங்களுக்கும் அவருடைய நாமங்களுக்கும் அவருக்கு நம்ம சேவை செய்யறது எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமே கிடையாது, எல்லாமே பகவான் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த கலியுகத்துல இது வந்து ரொம்ப நாமமும் அவருக்கு சேவை செய்யறதும் ரொம்ப முக்கியம். அதனால பக்தர்களுக்கு சேவை செய்யறது, வைஷ்ணவர்களோடய நம்ம வந்து சங்கத்துல இருக்கிறது, இதெல்லாம் கூட வந்து பகவானுக்கு ரொம்ப பிரியமானது. அதனால இதையும் நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பின்பற்றணும். அதே மாதிரி நம்ம இந்த பகவத்கீதை பற்றி நம்ம வந்து எல்லாருக்குமே எடுத்து ஒரு இது இன்னும் அதிகமாக பக்தர்கள் வரணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு கொடுத்தது நம்ம இஸ்கான் சேஷாத்ரிபுரம் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அனுகூல் கேசவ பிரபுக்கும் நம்ம வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். இப்போ வந்து இந்த பகவத்கீதால சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம் அனுப்பிச்சிருக்கோம். அதை வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து திரும்பி அனுப்பணும். அப்புறம் சர்டிபிகேட் பத்தியும் வந்து நம்ம வந்து ஒரு தனியா கிளாஸ் அடுத்த லெவல் எப்படி இருக்கும், சர்டிபிகேட் எல்லாம் வந்து எப்படி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த லெவல்ல இன்னொரு கிளாஸ் அடுத்த வாரம் இருக்கும், அதை பத்தி நம்ம பேசலாம். அதுக்கப்புறம் வந்து யாரு வந்து 12 கிளாஸ் இல்லைன்னா அதுக்கு மேல அட்டென்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு சர்டிபிகேட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்புறம் வேற ஏதாவது யாருக்காவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். அதாவது கிளாஸ் பத்தி இப்போ நடக்க போறது, இல்லைன்னா இப்போ ஆரம்பிக்க போறது, இல்ல அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம். லெவல் 2 கிளாஸஸ் கண்டிப்பாக வந்து நம்ம அடுத்த வாரத்துல இருந்து அதை பற்றி நம்ம அடுத்த வாரம் டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம கூடிய சீக்கிரம் வந்து அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே ஏதாவது கிருஷ்ணா சந்தேகம் இருக்கு? மாதாஜி. சொல்லுங்க மாதாஜி. செகண்ட் லெவலோட டைமிங் பிளஸ் டேட்ஸ் எத்தனை, 6 வீக்ஸா இல்லாட்டி 9 அப்படி ஏர்லி ஆகுமா? இல்ல எல்லா ஸ்லோகமுமா? எல்லா ஸ்லோகமுமே இருக்கும். ஏன்னா நம்ம செகண்ட் லெவல்னு வரத்த நம்ம எல்லா ஸ்லோகமே படிச்சாதான் நல்லது. அப்போ நான் ஒரு தடவை 700 ஒரு செகண்ட் லெவல் நம்ம இதுலதான் படிச்சேன். விஜய் சரவணா சார் தான் எடுத்தாங்க. அப்ப வந்து 6 மாசம் எடுத்தாங்க. 6 மாசம் எடுத்தாங்க. இதை விட கொஞ்சம் கூடுதலா இருந்தது. ஆனா ஃபுல் ஸ்லோகங்கள் இல்ல. இப்ப டெய்லி தமிழ் நம்ம காலையில டெய்லி கீதால தான் நான் 700க்குள்ள மீனிங்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப அது செகண்ட்ஸும் வந்துகிட்டு இருக்கேன். இது வந்து 1 இயர் அப்ப வரும். அப்ப டைமிங் மட்டும் கொஞ்சம்
அதெல்லாம் பிரபு வந்து கன்சிடர் சொல்லுவாரு. பண்ணிட்டு இன்னும் அடுத்த சொல்லுங்க. வாரம் வந்து நாங்க ஆ, அந்த அடுத்த டைமிங் மட்டும் வாரம் வந்து இருந்துச்சுன்னா இத பத்தி கண்டிப்பா நான் டிஸ்கஷன் இருக்கும். ஓகே 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 மாதாஜி. ஓகே தேங்க்யூ ஓகே மாதாஜி. மாதாஜி. ஓகே ஹரே கிருஷ்ணா. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராமா ஹரே ஹரே ராமா ராமா ராம ராம ராமா ராம ஹரே ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா சேரி பிரபு. ஹரே கிருஷ்ண மாதாஜி, தன்வத் பிரணாம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ பிரபு. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாமா கிளாஸ்?